ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பேப்பர் 4 ஸ்டார்ட் பண்ணினோம். அதில் வந்து பேப்பர் 4ல முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்தோம். இந்த முதலாவது கேள்வி சுருக்கமாக மீட்டலுக்காக குயிக்காக சொல்லி போட்டு போறேன். அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதான 4 விடயங்கள். இதுதான் கேள்வி. என்னென்ன 4 விடயங்கள் ரிசாலத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லுங்க குயிக். عقيدة عبادات شريعة أخلاق. ரைட். அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்று சொல்லி படித்தோம். ரைட். அப்போ இது வந்து யூனிட் 2ல 2.1ல யூனிட் 2ல 3 பகுதியில் இருக்கு. அதில் 2.1ல ரிசாலத், நுபுவத், ஹிதாயத் என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு இருக்கு. அதுல ரிசாலத் என்ற தலைப்புக்கு கீழே வரக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான் இது. அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறான். 2025ல 4வது கேள்வி. ரைட். அப்ப நாங்க அந்த பகுதியை பார்த்தோம். என்னோட கைட்ல 16வது பேஜ், கிரேட் 12 கைட்ல நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற தலைப்பு கீழே அதை நாங்கள் பேஸ் பண்ணி முதலாவது நுபுவத் என்றால் என்னன்னு சொல்லி படித்தோம். அப்போ நுபுவத் என்றா அல்லாஹோட நேரடியாக அல்லது மலக்கூடாக செய்தி பரிவர்த்தனை செய்ய தகுதி பெற்ற ஒரு மனிதன் பதவியைத்தான் நுபுவத் என்று சொல்லுவோம். யார் அந்த பதவியில் இருக்கிறாரோ அவர் எப்படி சொல்லுவோம்? நபி என்று சொல்லுவோம். அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்களுக்கு சொல்லுவார் ஒரு செய்தி. அந்த செய்திக்கு என்ன சொல்லுவோம் அரபுல? நப என்று சொல்லுவோம். நுபுவத் பதவிட பேர். அந்த பதவியை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பதவியில் இருக்கக்கூடியவருக்கு நபி என்று சொல்லுவோம். அவர் செய்யற அந்த சொல்ற செய்திக்கு, அந்த பதவியில் இருக்கக்கூடியவருக்கு நபி என்று சொல்லுவோம். அவர் சொல்ற செய்திக்கு நப என்று சொல்லுவோம். ரைட். எனவே அல்லாஹ் இவர்களுக்கு அறிவிக்கிற செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை நபிமார்கள்ல. இவங்களிடத்துல சில ஸ்பெஷலான விஷயங்கள், பிரதானமான விடயங்கள் 2. ஒன்று, சிறப்பான பண்புகள் காணப்படும். அதை நாங்க படிச்சோம். வாஜிபான பண்புகள், நபிமார்களுக்கு வாஜிபான பண்புகள் சிலது இருக்கு. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு என்னென்ன குயிக்கா சொல்லுவோம்? எத்தனை இருக்கு? 4. நான்கு பண்புகளை நோட் பண்ண சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. 4 பண்புகளும் என்னென்ன சொல்லுங்க. இஸ்மத், அமானத். இஸ்மத் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனா? இல்ல சார். இல்ல சார். ரைட். நான் சொல்லி தந்த நாளையும் சொல்லுங்க. சித்திக், அமானத், பதானத், தப்லீக். ரைட். இஸ்மத் என்றது வாஜிபான பண்புகளுக்குள்ள சொல்றல்ல, விளங்கிக்கணும். வாஜிபான பண்புகளுக்குள்ள சொல்றல்ல இஸ்மத். அதாவது பாவங்களிலிருந்து நபிமார்கள் ரசூல்மார்கள் பாதுகாக்கப்பட்டவங்க தான். அவங்க பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க தான். ஆனா அது வாஜிபான பண்புகளுக்குள்ள சொல்றல்ல. இஸ்மத் என்றது வாஜிபான பண்புகளுக்குள்ள வராது. நல்லா விளங்கிக்கொள்ளும். சரியா? சில இடங்கள்ல அப்படி போட்டு இருந்தாலும், போன ஒரு இதொன்றுல ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, சரி இது இஸ்மத்தும் போட்டிருக்கேன்னு சொல்லி. அது சில நேரம் மிஸ்டேக்ல போடப்பட்டிருக்கு. இஸ்மத் வராது. வாஜிபான பண்புகள் சிதுக், அமானத், தப்லீக், ஃபத்தானத், இவ்வளவுதான் வாஜிபான பண்பு. இந்த 4. சரி, அது படித்தோம். அடுத்து மூஜிசாத், அற்புதம். நபிமார்கள்ட்ட சில அற்புதங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஈசா அலி இஸ்லாம் அவங்க மௌத்தானவங்களை உயிர்ப்பிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரனை பிளந்தாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே 7 வானங்களை தாண்டி என்ன இஸ்ரா மியராஜ் பயணம் போய் வந்தாங்க. அப்ப இதெல்லாம் அற்புதம். அல் குர்ஆன் ஒரு அற்புதம். சரி, அப்ப இப்படியான விடயங்கள் படிச்சோம். அப்ப நபிமார்களை பத்தி மட்டும் படிச்சு போட்டு இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்த்தோம். அதுல முதலாவது கேள்வி உண்மையிலேயே அதுக்குள்ள இல்ல, இருந்தாலும் நாங்க அந்த பகுதியை பார்த்ததுக்கு பிறகு அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி, அந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி 2020 இருந்து 37வது கேள்வி பார்த்தோம். நபிமார்களின் காணப்பட வேண்டிய அடிப்படை பண்புகளை மாத்திரம் கொண்ட தொகுதியை தெரிவு செய்க. அப்ப சிதுக், அமானத், ஃபத்தானத், தப்லீக் இதான் ஆன்சர். நீங்க எல்லாரும் சொன்னேன், அதான் ஆன்சர். ரைட். அது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. அடுத்த 8வது நாங்க கேள்வியும் பார்த்தோம். இதுல மூஜிசாத் என்ற விஷயத்தை நாங்க படிச்சோம்.
ரைட். அப்ப இந்த மூஜிசாத்ன்றது அற்புதத்துக்கு சொல்லுவோம். ஏ மூஜிசாத். எனவே 3வது இடத்துல ஏ வரணும். அப்ப இந்த ஆன்சர் லிஸ்ட்ல 3வது இடத்துல ஏ இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் 4வது ஆன்சர் மட்டும். ஆர்டர் பண்ணா 3வது இடத்துல ஆன்சர். அதை மட்டும் வச்சு இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் ஏனைய பகுதிகள் யூனிட் 1ல இருக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதையும் பார்த்தோம். இவ்வளவுதான் நாங்க போன கிளாஸ்ல பார்த்த சுருக்கம். இப்ப நாங்க அடுத்தடுத்த கேள்விகள் பார்க்கணும். அப்ப அந்த கேள்வி பார்க்கறது எங்க நோக்கம் இல்லை, ஆன்சரை சொல்லி போட்டு போறது நோக்கம் இல்லை. ஆன்சரை சொல்லணும் வேண்டாம், உங்களுக்கு பேப்பரோட ஆன்சர் என்று சொல்லி கீழே அடிச்சு ஆன்சரையும் சொல்லி இந்த விஷயம் முடியுது. எங்க நோக்கம் ஆன்சர் பார்க்கறது இல்லை, பாடத்தை படிக்கிறது. படிக்காதவங்க படிக்கிறது, படிச்சவங்க மீட்டுறது, தெளிவில்லாதவங்க தெளிவை பெறுறது. அதான் இந்த கிளாஸோட நோக்கம். எனவே அடுத்தது அப்ப நாங்க நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் என்ற பாடத்துல நுபுவத் போன கிளாஸ்ல படிச்சிட்டோம், அப்படித்தானே? அதுல கேள்வியும் பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது பாப்போம். அப்ப ஓகே சார். ஓகே, அடுத்தது ரிசாலத். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ரிசாலத் என்ற தலைப்பு இங்க இருக்கு. இது ஒரு தலைப்பா போடணும். அவங்க இந்த இடத்துல ஷோர்ட்டா ரிசாலத் என்றதை போல்ட் பண்ணி அப்படி காட்டிக்கிறான். அப்ப ரிசாலத் என்ற இதுல பாருங்க, அந்த ரிசாலத் என்ற தலைப்புக்குள்ள இருந்தா இந்த கேள்வி எங்களுக்கு எடுபட்டி 2025 4வது. சரி பாருங்க, ரிசாலத் முதலாவது விஷயம். ரிசாலத் என்பது தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வால வழங்கப்பட்ட தூதுத்துவம். இதெல்லாம் போன கிளாஸ்ல விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். மனிதர்கள் இந்த அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்வான், நபிமார்கள் இருந்த அல்லாஹ் ரசூல்மார்களை தெரிவு செய்வான், ரசூல்மார்களையும் ஸ்பெஷலான ஆக்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுவோம் 5 பேர். அதுலேயும் ஸ்பெஷலானவங்க யாரு? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படியான விஷயங்கள்லாம் போன கிளாஸ்ல படிச்சோம். எனவே ரிசாலத் என்பது ஒரு பாயிண்ட் ஃபார்ம்ல நான் பிரிச்சு சொல்றேன். அப்ப ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள. சரியானே? முதலாவது பாயிண்ட், ரிசாலத் என்பது தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வால வழங்கப்பட்ட தூதுத்துவம். இதுதான் ரிசாலத்துல விளக்கம். இஸ்லாமிய அடிப்படை நம்ம கொடுக்குற வரை விளக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு. ரிசாலத் என்பதன் மொழிக்கருத்து கடிதம், தூது. கடிதத்துக்கு ரிசாலத்னு சொல்றாரு. ரிசாலா, ரிசாலத், ரிசாலா கடிதம், லெட்டர். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற நார்மல் சின்ன சின்ன மெசேஜ், எங்களுக்கு வர மெயில் மெசேஜ், இதுக்கெல்லாம் பொதுவா ரிசாலான்னு சொல்லலாம். மெசேஜ், லெட்டர், தூது, அது சொல்ல தூது. எனவே கடிதம், தூது, இதுக்கு ரிசாலத்துன்னு மொழிக்கருத்து சொல்றோம். சரி, இது மொழிக்கருத்து. இஸ்லாமிய பரிபாஷை நாங்கள் கொடுக்குற கருத்து என்ன? தெரிவு செய்யப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ்வால வழங்கப்படுற தூதுத்துவம் என்ற பொறுப்பு தான் ரிசாலத் என்று சொல்லுவோம். பாருங்க, ரிசாலத் பெற்றவர் தூதர் எனும் பொருள் தரும் ரசூல் என்ற சொல் மூலம் அழைக்கப்படுகிறார். எனவே யாருக்கு அல்லாஹு தாலா இந்த ரிசாலத்தை கொடுத்தானோ அவரை ரசூல் என்று சொல்லி அழைப்போம். நுபுவத்தை கொடுத்தவருக்கு எப்படி அழைப்புனாங்க? நபி, நபி என்று அழைப்போம். யாருக்கு ரிசாலத் கொடுத்தானோ அல்லாஹ் தாலா அவர் எப்படி அழைப்போம்? ரசூல், ரசூல் என்று அழைப்போம். எனவே ரசூல்மார்கள் நபிமார்களில் இருந்தே தெரிவு செய்யப்படுவதால் அவர்கள் அனைவரும் முதலில் நபி என்ற அந்தஸ்தை பெற்றவர்களாகவே இருப்பார். எனவே தான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன், நபிமார்கள் எல்லாரும் ரசூலாக இருப்பாங்களா? ரசூல்மார்கள் எல்லாரும் நபியாக இருப்பாங்களா? எனவே இந்த முதலாவது பந்தில இந்த ரிசாலத்துல அறிமுகம் தந்தி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிசாலத் பாடத்துல முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப ரிசாலத்தின் என்ன மொழி கருத்து? ரசூல் என்று அந்த ரிசாலத் பதவி கொடுக்கப்பட்டது சொல்றது. அடுத்த நபிமார்கள் இருந்தால் என்ன? ரசூல்மார்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க. அடுத்தது இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தாலா இப்ப பொதுவாக ரசூல் என்று சொல்லி நாங்க அந்த நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மனிதர்களை அந்த ரசூல்மார்களை சொன்னாலும்
அல்லாஹ் தாலா ரசூல் என்ற அந்த அந்த சொல்லுடைய கருத்தை வச்சு 3 வகையினர் ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். அதாவது என்ன விஷயம் என்றா, இப்ப உங்களுக்கு ரிசாலத் என்றா மொழி கருத்து உங்களுக்கு தெரியும், கடிதம், தூது என்று சொல்லலாம். சரியானே? இப்ப நான் உங்கள்கிட்ட மொழி அடிப்படையில் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்பி, அல்லது உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறேன், இந்த நபரை சந்திச்சு இந்த செய்தியை சொல்லுங்க என்ன உங்களை சொல்லி அனுப்புறேன். இப்ப நான் தந்த மெசேஜுக்கு அரபுல எப்படி சொல்லுவோம்? உங்கள்கிட்ட சொன்ன அந்த என்ன சொல்லுங்க, ரிசாலா ரிசாலா அரபுல ரிசாலத்ன்னு சொல்லுவோம். ரிசாலத் எல்லாம் உண்டு, கடைசி தாவை வெளிப்படுத்த எப்படி சொல்லலாம். அப்ப ரிசாலா என்று சொல்லுவோம். நான் உங்கள்கிட்ட தந்த மெசேஜுக்கு சொல்றேன். ரிசாலாவை சுமந்த நீங்க உங்களுக்கு எப்படி சொல்லுவோம்? அந்த இடத்துல நீங்க செய்யற வேலையை வச்சு உங்களோட ரசூல் என்று சொல்லலாம். அப்ப ரசூல் இந்த இஸ்லாமிய பரிபாஷையில சொல்ற ரசூல் இல்லை, அந்த இடத்துல நீங்க ரசூலாகத்தான் செயற்படுறீங்க. என்ன, நீங்க செய்தி சொல்றீங்க. எனவே செய்தியை சொல்றவர் ரசூல். ரைட். இப்படி ரசூல் என்று சொல்லி இந்த அர்த்தத்தை வச்சு அல்லாஹ் தஆலா 3 வகையினர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். ஒன்று மலக்குமாறு ரசூல் என்று சொல்லி அழைச்சிறான் அல்லாஹ் தஆலா. நீங்க அந்த நோட்ஸை பார்க்காம சும்மா சொல்லுங்க, ஏன் அல்லாஹு தாலா மலக்குமார ரசூல் என்று சொல்லி அழைச்சிப்பான் சொல்லுங்க. அவங்க அந்த ரசூல் வேலை என்ன வேலை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூது கொண்டு வந்து. ஓகே, குட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ரசூல் வேலை எப்படி எப்படி வேலை பார்த்தாங்க? ரைட். அல்லாஹ் சொல்ற விஷயத்த நபி அவங்கள்ட்ட கொண்டாந்து சேர்க்குற, நபிமார்கள்ட்ட ரசூல்மார்ட்ட கொண்டாந்து சேர்க்குற இந்த வேலையை சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்க மலக்கு. எனவே மலக்குல இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்லி அழைச்சிக்கிறான். இது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் செஞ்ச வேலை ரசூல் வேலை. இன்னொன்று முதலாவது. அடுத்து இரண்டாவது பாருங்க, நபிமார்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள். நபிமார்கள்ல இருந்து கொஞ்சம் பேர் அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சு அவங்களுக்கு ஸ்பெஷலான சில நியூஸை கொடுத்து இதை மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று சொன்னார். அந்த நியூஸுக்கு தான் நாங்கள் சொல்றோம் வேதங்கள், சுஹுஃபுகள், ஏடுகள் என்று சொல்லி. அவங்க சொல்ற நியூஸை தான் நாங்கள் வஹி, வேதம் என்று சொல்றோம். எனவே இங்க சொல்லிக்கிறேன், நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் யாரு? யாரு? ரசூல்மார்கள். அதாவது ரசூல்மார்களே அல்லாஹ் ரசூல்மார்கள் என்று, அதாவது அந்த நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ரசூல்மார்களை சொல்றதுக்கு அல்லாஹ் ரசூல் என்று சொல்ல பயன்படுத்துறான். நபிமார்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அந்த ரசூல்மார்களை சொல்றதுக்கு அல்லாஹ் ரசூல் என்று சொல்ல பயன்படுத்தி இருக்கிறான். ஒன்று மலக்குகளை சொல்றதுக்கு அல்லாஹ் ரசூல் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறான். அடுத்து நபிமார்களை சொல்றதுக்கு ரசூல் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். அடுத்து மூணாவது நபியை சொல்றதுக்கும் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுகிறான். நபி, ஏன் நபி அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்லி அழைச்சிப்பான் சொல்லுங்க. மக்களுக்கு தூதேத்தி வச்சதால. அதுவும் அவங்க நியூஸ் ஏத்தி வச்சு அல்லாஹ் பற்றிய செய்தியை மக்களுக்கு ஏத்தி வச்சு, எனவே அவங்க ரசூல் தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா 3 வகையினரையும் ரசூல் என்று குர்ஆன்ல அழைக்கிறான். அல்லையா மஜூலும் அல் குர்ஆன் ரசூல் என்ற சொல்லை அதன் பொதுவான அர்த்தத்தை வச்சு, அதான் நான் சொன்னேன், நியூஸை சொன்னா ரசூல் தான், பொதுவான அர்த்தத்தை வச்சு 3 வகையினரை குறிப்பிட உபயோகித்துள்ளது. எனவே மலக்குகள் நியூஸை பாஸ் பண்ற வேலை பார்க்கிறாங்க, எனவே அவங்க ரசூல் என்றால அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அடுத்து உண்மையிலேயே ரசூல்மார்கள் அந்த நியூஸை பாஸ் பண்றாங்க அல்லாஹ்விடத்திலிருந்து, எனவே அவங்களையும் அல்லாஹ் தஆலா ரசூல் என்று அழைக்கிறான். அடுத்து நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து நியூஸை பாஸ் பண்றாங்க மக்களுக்கு, எனவே அவங்களையும் அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். இது விளங்கிட்டு அவங்களுக்கு ரெண்டாவது விஷயம். சரி, இப்போ ஒரு 6 மார்க்ஸ் கேள்வி ஒன்று உங்களுக்கு போட்டாங்க எக்ஸாம்ல, பார்ட் 2 கேள்வி. அல்லாஹு தாலா ரசூல் என்று குர்ஆனில் அழைக்கக்கூடிய 3 வகையினரையும் குறிப்பிட்டு விளக்குக. என்ன ஆன்சர்? 3 வகையினர் யார்? மலக்குகளை. அடுத்து இரண்டாவது
ரசூல்மார் ரசூல்மார். அடுத்தது மூணாவது நபிமார் நபிமார்கள். இப்ப எங்களுக்கு கேள்வி, நான் சொன்ன கேள்வி என்ன? குறிப்பிட்டு விளக்குக. இப்ப விளக்கம் கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும் வாங்க, நான் விளக்கம் என்ன? பெருசொன்றும் இல்லை, குர்ஆன் வசனத்தை கொடுத்து சின்ன ஒரு விஷயம் ஒன்று எழுதினா சரி. இப்ப நான் சொன்ன விளக்கத்தை நீங்க எழுதலாம். நான் இப்ப விளங்கப்படுத்தினேன் என்ன, மலக்குகள் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பாஸ் பண்றாங்க நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு. எனவே மலக்குகள் செஞ்ச வேலை ரசூலுடைய வேலை, தூதுத்துவ வேலை. எனவே தூது வேலை செஞ்சுட்டாலும் அவங்கள ரசூல் என்ன அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். ரைட், பாருங்க. இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா ரசூல் என்று அழைக்கிறான். இப்ப ரசூல் என்ற வார்த்தை இங்க வராது. ஏன்? அது அரபு வார்த்தை. அது குர்ஆன் அரபை பார்த்து தான் விளங்கும். இங்க அல்லாஹ் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தெரிந்தெடுத்துக் கொள்கிறான். அப்ப தூதர்கள் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தின வார்த்தை ரசூல். அப்ப மனிதர்களை மலக்குகளை அல்லாஹ் தஆலா தூதர் அழைக்கிறான். அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் வசனம் பாருங்க. நிச்சயமாக திருக்குர்ஆன் எனும் இது மிக்க கண்ணியமுள்ள ஜிப்ரீல் எனும் ஒரு தூதர் மூலம் கூறப்பட்டதா. அதான் அல்லாஹ் சொன்னதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். எனவே ஒரு தூதர் மூலம் கூறப்பட்டது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு தூதர் என்று அழைக்கிறார். எனவே மலக்க தூதர் ரசூல் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். தூதர்ண்டா யார்? ரசூல். இப்ப இது தமிழ் மீனிங். அரபுல ரசூல் என்று இருக்கும். குர்ஆன் எடுத்து பார்த்தோம் என்றால் ரசூல் என்று அரபுல இருக்கும். ரைட். அடுத்தது இரண்டாவது பாருங்க, நபிமார்கள் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்களை அழைக்கிறதும் அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். எப்படி? இங்க இருந்து குர்ஆன் வசனம் ஸ்டார்ட்டா, அவன் மறைவான விஷயங்களை எல்லாம் நன்கறிந்தவன், அவன் தூதராக தெரிவு செய்தவருக்கே அன்றி எவருக்கும் மறைவானவற்றை வெளிப்படுத்துவதில்லை. நிச்சயமாக அவன் அவர்களுக்கு முன்னும் பின்னும் ஒரு மலக்கை பாதுகாப்பவராக அனுப்பி வைத்திருக்கிறான். அவர்கள் தம் இரட்சகனின் தூதுகளை மெய்யாகவே எத்தி வைத்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அவன் தூதராக தெரிவு செய்தவருக்கே என்று சொல்லி தூதர் என்று பொதுவா அழைக்கிறான். அதாவது ரசூல்மார்கள், நபிமார்கள் இருந்து தெரிவிக்கப்பட்ட ரசூல்மார்கள் தூதர் ரசூல் என்று அழைக்கிறான். எனவே ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். இரண்டாவது அதுக்குரிய குர்ஆன் வசனம் ஆதாரம் இதான். உங்களுக்கு குர்ஆன் வசனத்தை ஃபுல்லா எனக்கு பெருசு அறிக்கை குர்ஆன் வசனம் பாடமாகிற கஷ்டமே என்று சொன்னா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எக்ஸாம்ல எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஃபுல்லா எழுதணும் என்று இல்லை. நல்லா விளங்கும். அவன் மறைவான விஷயங்களை எல்லாம் நன்கறிந்தவன், அவன் தூதராக தெரிவு செய்தவருக்கே அன்றி எவருக்கும் மறைவானவற்றை வெளிப்படுத்துவதில்லை. ஆக குறைஞ்ச அளவு இவ்வளவு நீங்கள் எழுதினாலும் போதும். எலவுல ஹைலைட் பண்ணிக்கிற இவ்வளவும் நீங்கள் எழுதினாலும் போதும். இவ்வளவும் எழுதுங்கோ என்று சொல்லல, முடியுமெண்டா ஃபுல்லா பாடமாக்கி எழுதுங்கோ. ஆனா அவசியம் ஒன்று இல்லை, நீங்க எவ்வளவும் பாடமாக்கி எழுதினாலும் போதும். விளங்குதா? விளங்குதா சொல்றது? ஓகே. அப்ப நபிமார்கள் தெரிவிக்கப்பட்ட ரசூல்மார்கள் அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். அதாவது சுருக்கமா சொல்ல போனா ரசூல்மார்களே ரசூல் என்று சொல்லி அழைக்கிறான். அடுத்து மூணாவது பாருங்க, நபிமார்களை சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த நபி என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அதாவது ரசூல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். நபிமார்கள் அழைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ரசூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அப்ப அதுக்குரிய குர்ஆன் வசனம் இந்த இடத்துல போடல. குர்ஆன்ல ரெண்டாவது அத்தியாயம் 285வது வசனத்துல நீங்க அதுக்குரிய குர்ஆன் வசனத்தை பார்த்து நோட் பண்ணி எடுங்க. சரியா? அப்ப இதுல காட்டையிலும் இல்லைன்னு இல்லை, குர்ஆன் தர்ஜுமா இருக்கு காட்டையிலும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணேன். நீங்க இப்போ உங்களுக்கு விஷயம் விளையாட்டியான குர்ஆன் வசனத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த 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 பாயிண்ட சொல்ற விஷயத்தை நீங்க எழுதிட்டா சரி. மெசேஜில் போட்டிக்கிறீர்கள் அரபுல எழுதலாமா என்று சொல்லி நீங்க அரபிக்ல எழுத வேணாம். நாங்கள் எழுதுற எக்ஸாம் என்ன, இந்த தமிழ் மொழி மூல பரீட்சை தான் நாங்கள் எழுதுறோம், தமிழ் மீடியம். எனவே நீங்க அரபு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அரபுல எழுதுற மதரசா பிள்ளை பேர், அதே மாதிரி மதரசாவில் ஓதி வெளியான மௌலவிமார் எல்லாமே பேர், மௌலவி பிள்ளைகள் மௌலவியா பிள்ளைகள். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு அரபு வார்த்தையும் பிரயோகிக்க தேவையில்லை. எங்களோட நோக்கம் எங்களோட திறமை அங்க கொண்டு போய் காட்டுறது இல்லை. நாங்க மௌலவி நாங்க கெட்டிக்காராக்கள் அப்படின்னு சொல்லி காட்டுற எங்க நோக்கம் இல்லை. எங்களோட நோக்கம்
95 + 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கணும். குறுகிய நேரம் தான் இன்னைக்கு. அரபு எழுதி அங்கே திரும்ப தர்ஜுமா எழுதுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நிறைய பேர் இப்போ ரிசல்ட் வந்தவங்களையும் ரிசல்ட் சட்டு ஸ்கோர் குறைய கொஞ்சம் பேருக்கு. என்ன ரீசன் சொன்னால் கேள்வி ஃபுல்லாக செய்யலை. ஏன் செய்யலை? டைம் போதான். எனவே அந்த மிஸ்டேக் எல்லாம் செய்ய வேணாம். தர்ஜுமாவை எழுதும். உங்களுக்கு அரபுல தான் குர்ஆன் வசனம் பாடம் வேண்டாம். அரபுல மனதால் ஓதி பார்த்து மனதாலேயே தர்ஜுமா செய்து தர்ஜுமா மட்டும் ஆன்சர் சீட்ல கொடுக்கும். விளங்குதா? ஓ சார். ஓகே. அடுத்து அல்லாஹ் ரசூல் என்று சொல்ற வார்த்தையில நீங்க அரபுல இப்படி எல்லாம் போட தேவையில்லை. இதெல்லாம் தவிர்த்து கொள்ளும். நீங்க அல்லாஹ் ரசூல் என்ற வார்த்தையை எல்லாம் தமிழ்லே உபயோகிச்சு கொள்ளும். அடுத்து சிலவங்க அல் குர்ஆன் வசனம் எழுதி போட்டு AQ அல் குர்ஆன், ஏஜ் அல் ஹதீஸ். இது நீங்க எழுதி வைக்கிற வேற விஷயம். உங்களோட நோட் காப்பியில நீங்க எக்ஸாம்ல இப்படி எல்லாம் எழுத வேணாம். தெளிவாக எழுதும். அல் குர்ஆன் என்று தமிழால் அல் குர்ஆன், அல் ஹதீஸ் என்று அல் ஹதீஸ். முதலாவது ரிசாலத்தின் பாடத்தில் ரிசாலத்தின் என்ன அதில் விஷயம் படிக்கிறோம். ரெண்டாவது ரசூல் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 3 வகையினர் அழைக்கிறான். யார் யார என்று சொல்லி படிச்சிட்டோம். சரியானே? அடுத்த 3வது விஷயம் அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற ரிசாலத், அதாவது தூது, நம்பிக்கைகள், அதாவது அகீதா வணக்க வழிபாடுகள், அதாவது இபாதாத் சட்டங்கள், அதாவது ஷரீஅத் ஒழுக்கங்கள், அதாவது அஹ்லாக் ஆகிய 4 விடயங்களை பிரதானமாக உள்ளடக்கி இருக்கு. இது போன கிளாஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு விரிவா. இந்த ரெக்கார்டுகள் பார்க்காதவங்க போன கிளாஸ் ரெக்கார்டுகளை கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல ரெக்கார்டு இருக்கு, தேவையானவங்க பார்த்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் வந்த குர்ஆன் வசனத்தை 3க்கும் கொடுக்கலுமான்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த வசனம் மலக்குமார்களை அழைக்கிறதுக்கு மலக்குகளை சுட்டி காட்டுறது தான் அந்த குர்ஆன் வசனம். கீழே வாரு ரசூல் என்று அழைக்கிறதுக்குரிய ஆதாரம். 3வது நபிய ரசூல் என்று அழைக்கிறதுக்குரிய ஆதாரம். எனவே அதாவது ஆதாரம் அதாவதுக்கு தான் பொருத்தம். ஃபர்ஸ்ட் வந்தது மற்றதுக்கு வெளியினா அது பிழை. அது மலக்க ரசூல் என்று அழைக்கிறதுக்குரிய ஆதாரம் தான் அது. சரி, அப்ப 3வது பாருங்க. ரிசாலத் 4 விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். என்னென்ன? அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். ஓகே, இது தமிழ் மீனிங்கோட ஞாபகம் வச்சுக்கணும். அகீதான நம்பிக்கைகள், இபாதாத் அல்லது இபாதத் எப்படி சொன்னாலும் ஓகே, வணக்க வழிபாடுகள். அடுத்து ஷரியத் சட்டங்கள், அஹ்லாக் ஒழுக்கங்கள். இதுல விளங்கிக் கொள்ளுங்க, இந்த விஷயம் 4ம் இருக்கும். அல்லாஹ் நபிமார்களுக்கு ரசூல்மார்கள் மூலமாக எங்களுக்கு தார அந்த நியூஸ்ல அந்த அந்த வகையில இது 4ம் இருக்கும். நம்பிக்கைகள், எதை நம்பணும், எதை நம்ப கூடாது, எது பிழை, எது சரி. எனவே நம்பிக்கை சீராகிறோம். உள்ளம் சீராக மற்ற விஷயம் சீராகும். எனவே அல்லாஹ் தான் நம்பிக்கையை சீர்படுத்துவான் முதலாவது. எனவே நம்பிக்கை சம்பந்தமான விஷயம் இருக்கும். அல்லாஹ் நம்பணும். மரணத்துக்கு பின்னால் வைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்பணும். கபரில் நாங்கள் நீண்ட காலம் வாழப்போறோம் என்ற விஷயத்தை நம்பணும். சொர்க்கம் நம்பணும், நரகம் நம்பணும். கற்கள் அல்லது சூரியன், சந்திரன், மலை இதெல்லாம் கடவுள் இல்லை, இதெல்லாம் பொய், இதை நம்ப கூடாது. என்ன உலகத்தில் நடக்கிற எல்லாம் தானாக நடக்குது என்றதை நம்ப கூடாது, நாஸ்திகத்தை நம்ப கூடாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எனவே நம்பிக்கை கோட்பாடு அக்கீதாவை குர்ஆன்களை சொல்லித்தருது, ரிசாலத்துங்களை சொல்லித்தருது. ரிசாலத் என்று என்ன? அல் குர்ஆனும் சுன்னாவும் அக்கீதாவை சொல்லித்தருது. அடுத்து வணக்க வழிபாடுகளை சொல்லித்தருது. வணக்க வழிபாடுகளை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும், மற்றவங்கள பசி ஆத்தணும், தொழணும், குர்ஆன் ஓதணும், வசதி படைத்தவங்க ஹஜ்ஜு செய்யணும், நோன்பு பிடிக்கணும், இபாதத்தை கட்டுத்தது. அடுத்து சட்டங்கள், ஷரியத் இருக்கும் ரிசாலத்துல. ஷரியத் சட்டங்கள், திருமணம் ஒன்று முடிக்கணும்னா எப்படி, குற்றவியல், ஒருத்தன் வட்டி வாங்கிட்டான், கொலை செஞ்சிட்டான், இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சட்டங்கள். இப்படியான சட்ட திட்டங்களை என்ன செய்யுது ரிசாலத்துங்களை சொல்லி தந்திருக்கு. அடுத்த ஒழுக்கங்கள், அஹ்லாக்க சொல்லி தந்திருக்கு. ஆடை அணியிற முறை என்ன, எப்படியான ஆடைகள் அணியணும், அணியக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, ஒரு பொருளை கொள்ளணும் செய்யும்போது எப்படி நடந்து கொள்ளணும், நான் ஒரு பிசினஸ்மேன் எப்படி நடந்து கொள்ளணும், நான் ஒரு டீச்சர் எப்படி நடந்து கொள்ளணும், நான் ஒரு மாணவன் எப்படி நடந்து கொள்ளணும், அஹ்லாக்கஸ்லாம் சொல்லி தந்தி ரிசாலத் சொல்லி தருது. எனவே ரிசாலத்துல பிரதானமாக 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அகீதா, இபாதாத், ஷரியத், அஹ்லாக்.
இதான் எங்களோட 4வது கேள்வி. சாரி, முதலாவது கேள்வி 2025 4வது கேள்வி பேப்பர்ல. அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதான 4 விடயங்கள் அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். ஓகேயா? ஓகே சார். ரைட். இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். எனவே முதலாவதுல இருந்து திரும்ப பார்ப்போம். பாருங்க, அகீதா சரிதானே? அடுத்து இபாதத் சரி, ஷரியத்தும் சரி, சிஃபாத் சரியா? இல்ல சார். ரைட். ஆனா சிஃபாத் சம்பந்தமாக சிஃபாத்தை பத்தி நாங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறோமா இல்லையா? பேப்பர் 3 படிக்கிற டைம்ல படிச்சோமா இல்லையா? ஓகே, சொல்லுங்க, சிஃபாத் என்ன? பண்புகள். ரைட், பண்புகளுக்கு தான் சிஃபாத்னு சொல்றோம். என்ன சிஃபாத் என்றா பண்புகள். அப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை சிஃபாத் என்று, அதே மாதிரி நபிமார்கள்ல பண்புகள் சிஃபாத். அப்ப சிஃபாத் என்ன? பொதுவா பண்புகள். நாங்க பேசும்போது அப்படித்தானே பேசுறேன். அவர் நல்ல சிஃபாத்துள்ள மனுஷன் மாஷா அல்லாஹ் என்று பேசுவான். அப்படின்னா நல்ல பண்பு உள்ள மனிதர். அவரோட சிஃபாத் அவ்வளவு நல்லவில்லை என்று சொன்னா அவரோட நல்ல பண்பாடு தெரியாதவர், பண்பு சரி வராது. அப்ப சிஃபாத் என்றா பண்புகள். அடுத்து 2வது உங்களுக்கு தெரியும். அடுத்து 3வது பாருங்க, இபாதத் சரி, அகீதாவும் சரி, சிஃபாத் இல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்கலன்னா போன கிளாஸ்ல எல்லாம் விளங்கப்படுத்தின எழுதி வச்செல்லாம் அப்படி இருக்கு, அதனால கேட்கல. அடுத்து அஹ்லாக், அதுவும் சரி. அப்ப இது சிஃபாத் பிலன்றதால இங்கேயும் சிஃபாத் வந்ததால இதுவும் பில, இதுவும் பில. அடுத்து 3வது பார்ப்போம். 4வது ஷரியத், இபாதத். ஷரியத் வருமா? வரும் சார். இபாதத் வருமா? வரும். சார். நுபுவத் வருமா? இல்ல, வராது. இல்ல சார். ரைட், நுபுவத் வராது. நுபுவத் என்னன்னு சொல்லி படிச்சுட்டேன் போன கிளாஸ்ல. இப்பவும் நான் மீட்டலுக்கு திரும்ப சொன்னேன். ஷோர்ட்டா சொல்லுங்க, நுபுவத் என்ன? நபித்துவம். நபித்துவம். அதாவது அல்லாஹ்விடமிருந்து மனிதர்கள்ல இருந்து அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட பூர்ணமா சொல்லணுமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தி பரிவர்த்தனை செய்வதற்கான பதவி. அந்த வார்த்தை வரணும் லாஸ்ட்ல. அல்லாஹ்வால மனிதர்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சில மனிதர்களுக்கு வழங்கப்படுற பதவி. அல்லாஹ்விடமிருந்து மனிதர்களுக்கு செய்தி எத்தி வைக்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வழங்குற பதவி தான் நுபுவத். அந்த பதவி எடுத்துக்கொண்டவர் நபி. அவர் சொல்ற செய்தி அடுத்த வார்த்தை பாருங்க, ஹிதாயத் என்ற ஒரு வார்த்தை வந்து. ஹிதாயத் உங்களுக்கு தெரியும், பொதுவாக முஸ்லிம் என்றாலே அது தெரியும். என்ன சொல்லுங்க? நேர்வழி. அப்ப யா அல்லாஹ் ஹிதாயத்தை தா என்ன நாங்க துஆ செய்றோம் அப்படின்னா நேர்வழியை தா. அப்ப அதுவும் இங்க நுபுவத் ஹிதாயத் வந்தால 4வதும் பில. 5வது பாருங்க, அகீதா, ஹிதாயத். அகீதா வருமா? வரும். ஹிதாயத் வருமா? வராது. இபாதத் வரும். அஹ்லாக்கும் வரும். அப்ப ஹிதாயத்னா உங்களுக்கு தெரியும், நேர்வழி. எனவே இது வந்ததால 5வது பிழை. எனவே மிகவும் பொருத்தமான ஆன்சர் அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். எனவே முதலாவுக்கு 2025 4வது 2வது ஆன்சர். ரைட். ஓவரால் இந்த கருத்தை கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்தும். அகீதா என்ன? நம்பிக்கை கோட்பாடுகள், நம்பிக்கைகள், அடிப்படை நம்பிக்கைகள் எல்லாம் உண்டுதான். சரி. அடுத்து இபாதத் என்ன? வணக்கங்கள். ஓகே. அடுத்து ஷரியத் என்ன? சட்டங்கள். ஓகே. அடுத்து அஹ்லாக் என்ன? நட்பண்புகள். நட்பண்புகள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள் எப்படி சொன்னாலும் ஓகே.
ஓகே, இப்ப இந்த முதலாவது கேள்வி ஃபுல்லா கிளியரா உங்களுக்கு? ஆம் சார். இதுல ஏதும் டவுட் இருக்கு? அந்த கேள்வியில ஏதும் இல்ல சார். இல்ல. ரைட், இப்ப முதலாவது கேள்வி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி டவுட் இருந்தா நீங்க தாராளமாக கேட்கலாம். ஓகே, திரும்ப நோட்ஸுக்கு வருவோம். எனவே ரிசாலத் பாடத்துல 3 பாயிண்ட்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம், 3 விஷயம் படிச்சிருக்கிறோம். அப்ப 3வது பாயிண்ட் ரிசாலத் 4 விஷயத்தை உள்ளடக்கி இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து 5வது பாயிண்ட், சாரி 4வது பாயிண்ட், உரிமை கோர இயலாது. யாராச்சும் அல்லாஹ்விடத்துல நான் நபியாகணும், நான் ரசூல் ஆகணும் என்று சொல்லி கேட்கலுமா? இல்ல ரைட், உரிமை கோர முடியாது. யாருக்கும் அதில் உரிமை கொண்டாட இயலாது. அது அல்லாஹ் யாரை தெரிவு செய்யறானோ அவரை தான் அல்லாஹ் நபியாக ஆக்குவான். யார் அல்லாஹ் தஆலா நபியிலிருந்து தெரிவு செய்யறானோ அவரை ரசூலாக ஆக்குவான். எனவே அது அல்லாஹுடைய விடயம். அதுல யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. என்ன ரசூல் ஆக்கணும், என்ன நபி ஆக்கணும் யாரும் சொல்லவும் இயலாது. ரைட். எனவே நபி அல்லது ரசூல் என்ற அந்தஸ்து அல்லாஹ்வால் வழங்கப்பட்டாலே அன்றி எவருக்கும் அதற்காக உரிமை கோர முடியாது. 4வது பாயிண்ட், உரிமை கோர இயலாது. அடுத்தது 5வது, அல்லாஹ்வ மக்கள் எப்ப மறந்து வாழ்வாங்களோ அப்பதான் என்ன செய்வான்? அல்லாஹ் நபிய ரசூல் அனுப்புவான். அதாவது ஜாஹிலியா காலத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பெரும் சமூகம் வாழுது. எந்த அளவுக்கு அந்த சமூகம் வாழுது? உயிரோட சின்ன புள்ளையில் பிறந்த புள்ளைய கொண்டு போய் இந்த புதைக்கிறாங்க. எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தைய, பச்சை குழந்தைய பெற்றெடுத்து பெண் பிள்ளை என்ற காரணமாக புதைக்கிறான். சிலை வணக்கம் செய்யறான். ஒன்றில்ல 360க்கு மேற்பட்ட சிலைகள். அதே சிலைக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு நோய் கஷ்டம் வந்தா ஏசுறாங்க, திட்டுறாங்க, கூடாத வார்த்தைகளால். சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி பரம்பரையா யுத்தம். இப்படி மோசமான நிலையில ஒரு சமூகம் வாழுது. உமாக்கு புள்ள தெரியா, புள்ளைக்கு உமா தெரியா, ஒரு சரியான ஒரு உறவு முறை ஒன்று இல்லை. நினைச்சா பெண்ணை திருமணம் செய்யற, பெண்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. இவர் நினைச்சா தலாக் சொல்லலாம், இவர் நினைச்சா திருமணம் செய்வார், இல்லாட்டி திருமணம் செய்ய மாட்டார், திருமணம் செஞ்சு வாழவும் மாட்டார், தலாக்கும் சொல்லவும் மாட்டார். அவர் இஷ்டம், எத்தனை திருமணமும் செய்வார். இப்படி என்ற ஒரு சமூகம் வாழுது. எனவே அல்லாஹ் முழுமையாக மறந்த நிலையில் இருக்கும் போதே ரிசாலத்தினும் பெரும் பொறுப்பை சுமந்து தூதர்களை எல்லாம் அனுப்புறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 40 வயதுல அல்லாஹ் தஆலா ரசூலாக அந்த பதவியை கொடுத்து தெரிவு செய்யறான். இப்ப ரிசாலத் வருது, வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாரான், வஹி சொல்லப்படுது, கட்டங்கட்டமாக சொல்லப்படுது, விஷயத்தை சமூகத்துக்கு எத்தி வைக்கிறான். விஷயத்த சமூகத்தை எத்தி எடுத்த உடனே தொழுங்கோ குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்னா நபியா சொன்ன விஷயம் என்ன? நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கோ, நல்ல பண்புகளை வெளிக்காட்டுங்கோ, பெண்களுக்குரிய உரிமையை கொடுங்கோ. இதைத்தான் வழிகாட்டின. முதலாவது தான் வழிகாட்டு. முதலாவது மனிதனாக மாத்தினான். முஸ்லிமாக மாத்தின, அதாவது அல்லாஹ் மட்டும் வணங்கணும், வேற எந்த கடவுள் கொள்கையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது என்று சொன்னான். அந்த கடவுள் கொள்கைகளை வந்தவங்களை இந்த விஷயத்தை சொன்னாங்க. அப்ப எடுத்த உடனே அமளிபாத், குர்ஆன் ஓதுறது, எங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாம தான். குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இது மட்டும் இஸ்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லிக் கொடுத்தது. உமா அப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, குடும்ப உறவுகளை பேணுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட வேணாம், விட்டு கொடுப்போம் நடந்து கொள்ளுங்க. இதுக்கு பிறகுதான் அதெல்லாம். ரைட். எனவே இப்படியாக அல்லாஹ் முழுமையாக மறந்திருக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். இப்படியாக அனுப்பி கொண்டு இருந்தான். எனவே 5வது பாயிண்ட் விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் முழுமையாக ஒரு சமூகம் மறந்து போற டைம்ல அல்லாஹ் ரிசாலத் பொறுப்பு சுமந்த ரசூல்மார்கள் அனுப்புவான். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்பினான், முதலாவது நபி. அதுக்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு சமூகம் திரும்ப மோசமான நிலைமைக்கு போகுது. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். அதுக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புறார். அவங்களோட
மகன்மார் 2 பேரும் நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி. அவங்க செஞ்ச தியாகம், அந்த தியாகத்தால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னா, அதுக்கு பிறகு வந்த எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரை தான். நபிமார்கள் எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரை தான். அந்த பரம்பரை தாண்டி இல்லை எந்த நபியும். எனவே 2 மகன்மார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாராவை திருமணம் செஞ்சாங்க. சாராவுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாரி ஹாஜராவுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாரா எனக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாங்க. அவ மூலமாக பிறந்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் நபிமார்கள். அவங்களோட வழித்தோன்றல்ல பின்னால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில வந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படியே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து அப்படியே வந்த பரம்பரை. இந்த பரம்பரையில தான் யூதர்களும் உண்டான. இந்த பரம்பரையில இருந்து வந்தாக்கலாம் பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்றது. யூத பரம்பரை நபிமார்களை யூதர்கள் என்று சொல்றல்ல, இதுலதான் யூதர்கள் உண்டான. இதுக்குத்தான் நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பின யூதர்களுக்குத்தான் இதுக்கு முந்தி வந்த எல்லா நபிமார்களையும், அதாவது இங்க சொல்லுபடி எல்லா நபிமார்களையும் யூதர்களை திருத்துறதுக்கு அனுப்பின அல்லாஹ் தஆலா. ஆனா அந்த யூதர்கள் ஒருபோதும் நபிமார்களுக்கு முழுமையாக கட்டுப்படலை. ஒரு சிலர் கட்டுப்பட்டு வந்து நல்ல வழியில போனாங்க. மற்ற எல்லாரும் எங்கட பார்வையை சொல்றேன்டா இஸ்ரேல்காரன், ஈஸியா விளங்குற மாதிரி சொல்றேன்டா, ரைட்? கட்டுப்பாடல்ல. பிரட்டி வேற விதமா நபிமார்கள்ட்ட கேள்வி வைக்கிற, நினைச்ச நேரம் யூஸ் பண்ற, மிஸ்யூஸ் பண்றேன். அப்படி எந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரைக்கு அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு இந்த தலாக் சொல்ற இதே இல்லை. நீங்க யூனிட் 3ல படிச்சு ஏண்டா தலாக் அல்லாஹ் தந்தான மாதிரி நினைச்ச மாதிரி தலாக் சொல்லி கொண்டே இருந்தான். இப்படி மார்க்க விஷயத்தை நபிமார்களையும் கேலி செய்யறதும் மார்க்கத்தை கொச்சப்படுத்த இப்படியான வேலைகள் அதிகமாக செஞ்ச யகூதிகள், ரைட்? எனவே இப்படியாக பல நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில எந்த நபியும் அது வரைக்கும் வரவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு நபி தான் வரணும். இறுதி நபி வார காலம் நெருங்குது, ஜாஹிலியா காலம் வருது. இப்ப அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையிலிருந்து என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புறான். எனவே நபி நான் இப்ப இந்த விஷயம் விளையிட்டா, இந்த பரம்பரை நபிமார்கள பரம்பரை சம்பந்தமான விளக்கம். ஓம் சார். ஓ சார். இப்ப நான் சில கூற்றுக்கள் சொல்லுவேன், நீங்க சரியா பிழையான்னு சொல்லணும். சரியா? நபிமார்கள் அனைவரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். சரியா பிழையா? பிழை. இல்லை சார். பிழை. ஏன் பிழை? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் காட்டுறதுக்கு கேள்வி எப்படி கேள்வி ஏறுமெண்டா, நான் கேட்கிற கேள்வி எப்படி மெதட் கேள்வி என்று சொன்னா, உங்களுக்கு இந்த ABCD என்று சொல்லி கூற்ற போடுவான். மேல கூற்றுக்கொள்ளில் மிக பொருத்தமான கூற்றை உள்ளடக்கிய தொகுதியை தெரிவு செய்க. இது பேப்பர் 3. உதாரணத்துக்கு இப்படி கேள்வி ABCD. ஏ கூற்று எப்படி வருது? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையை சேர்ந்தவர். எனவே பிழை. அதே மாதிரி இன்னொரு கூற்று போடலாம், நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர். சரியா பிழையா? சரி. சரி. ஆனா இதுல ஒரு வார்த்தையே என்ன எட் பண்ணணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் அனைவரும்
அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களே என்று வரணும். ஏன் மேல நூ அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பேசி முடிஞ்சா மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்ல நீங்க வீட்டுல பேசிடலாம். இங்க கேக்கு. அப்ப அந்த தெளிவாக இருக்கணும். ஒரு கூற்று சரியா பிள்ளையாண்டு சொல்லி இனங்கான்ற அந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. எக்ஸாம்ல தெளிவாக இருக்கணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். சரியா பிள்ளையா? சரி சார். சரி சார். சரி சார். சரி. என்ன ஆனா இப்படியான கூற்றுக்களை போட்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். ரைட். எனவே இது அந்த அந்த முழு ஒட்டுமொத்த ரசூல்மார்கள் நபிமார்கள் அந்த வரலாறையும் சுருக்கமாக மிக சுருக்கமாக இங்க சொல்லி. சரியா? அப்ப அதுக்கு பின்னால் அப்படியே பல நபிமார்கள் வாராங்க. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால பனு இஸ்ரவேலர்கள் பனு இஸ்ராயில் என்ற சமூகம் வழிநடத்தப்படுகிறது. ரைட். அதுலதான் பெரும் பெரும் இந்த ஃபிர்அவுன் என்ற எதிரியெல்லாம் தோன்றின. என்ன இன்று வரைக்கும் அவங்களோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் சபூர் வேதம். ரைட். அதே பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன? தௌராத். தௌராத். தௌராத் வேதம். தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சபூர் வேதத்தை கொடுக்குறான், மக்களை சீர்படுத்த சொல்லி. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் அனுப்பி அவங்களுக்கும் ஒரு வேதத்தை கொடுத்தான். என்ன வேதம்? இஞ்சில். இன்ஜீல் வேதம். இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ரைட். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததும் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டு, எல்லாரும் இந்த யகூதிகளுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விஷயத்தை சரியா விலங்கெடுத்து புரிந்து கொண்டு சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போதனையை சரியா ஏற்று நடந்தாங்க. அதாவது இஞ்சில் வேதத்தை சரியா பின்பற்றினாங்க. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர்? வேதக்கார். வேதக்காரர்கள் என்றது அஹ்லுல் கிதாப், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களெல்லாம் வேதக்காரர்கள் தான் வருவாங்க. அது பொதுவான வார்த்தை. நான் கேட்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச போதனை சரியா விளங்கி ஏற்று நபி அவங்களோட நடந்து கொண்டவங்களை, நபி அவங்களோட இருந்தவங்களை சஹாபாக்கள் என்று சொல்லுவோமா இல்லையா? அப்படித்தானே சொல்ற? இந்த ஃபாத்திமா தஸ்ரீஃபா உங்களோட மைக் வந்து அடிக்கடி அன்மியூட் ஆகுது. திரும்ப ஒரு தரம் அன்மியூட் ஆனா நான் ரிமூவ் பண்ணிட்டுருவேனா? அப்ப வேதக்காரர்கள் சாரி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்க சஹாபாக்கள் என்று சொல்ற மாதிரி பனு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போதனை சரியா விளங்கி இஞ்சில் வேதத்தை பின்பற்றினார்கள் என்ன சொல்ற? பனு இஸ்ரவேலர். ஹவாரியுங்கள். வெரி குட். ஹவாரியூன்கள். இதெல்லாம் சும்மா சொல்லி கொண்டிருக்கல, நோட் பண்றது தான் சொல்றேன்னா. எக்ஸாம்ல எம்சிக்யூல எஸ்ஏல கட்டாயம் தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். தேவையில்லாத விஷயத்த சொல்லலை. நான் ஒரு விஷயத்தை எழுதி மென்ஷன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா அது கட்டாயம் தேவைன்ற அர்த்தம். எனவே சைட்ல உங்களுக்கு கைட்லேயே இடம் இருக்கு, நான் சொல்லிடுறேன், கைட் எல்லாம் இருக்கணும் என்று சொல்லி அதிலேயே நோட் பண்ணி கொள்ளும். சும்மா அங்க இங்கேருந்து நோட்ஸ் அலைஞ்சு எடுத்து வெறும் கட்டு நோட்ஸை நீங்க படிக்க வேண்டிய தேவையில்லை. கைட்ல இருக்கிற விஷயத்த படிங்க, மேலாமே சொல்ற இப்படியான சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம் பேப்பரை பாருங்க, பாஸ் பேப்பர் பாருங்க, A+ எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். சரியா விஷயத்த விளங்கி சரியா படிச்சோம். ரைட். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த போதனையை பின்பற்றினது ஹவாரியூன்கள் என்று சொல்லுவோம். இப்படியே காலங்கள் கடந்து போய்கொண்டு கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டாகுது. கிறிஸ்துக்கு பின் 571 காலப்பகுதியில ஒரு மனிதர் உலகத்துல பிறக்கிறார். அப்துல்லா ஆமினான கூடிய தம்பதியினருக்கு அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயதுல நபித்துவ பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? ஃபுர்கான். ஃபுர்கான் வேதம் சார். ஃபுர்கான் வேதம். எனவே ஃபுர்கான் வேதத்தை கொடுத்த அல்லாஹ் தஆலா இறுதி நபி. அதோட நபி வாரல்ல, அதோட நபித்துவம் முற்று பெற்று விட்டது. ஹாத்தமுல் அம்பியா, ஹாத்தமுன் நபியின அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்புறான். சையதுல் அம்பியா, நபிமார்கள் தலைவர் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பினான். இதுக்கு முந்தி வந்த எல்லா நபியும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு, குறிப்பிட்ட சமூகத்துக்கு
இப்படித்தான் நபியா வந்து குறிப்பாக யூதர்களுக்கு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உலகத்துக்கும் நபியாக வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஹுதல் லின்னாஸ், அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு அகிலத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஃபுர்கான் வேதம் அல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும் உரிய நேர் வழிகாட்டி. ஒரு ஒரு நாட்டவர்களுக்கு, சவுதிக்கு மட்டும் இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமன்று இல்லை, அது மட்டுமல்ல இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது, கியாமத் வரைக்கும். அதான் இப்போ இனி நபியும் வாரல்ல, ரசூலும் வரல, யாரும் வரல. இவ்வளவுதான் இந்த ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரலாறு. எனவே ஸ்பெஷல் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையிலிருந்து கடைசி நபியை தெரிவிச்சு. ஏன் அவங்க 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட புள்ளி. விஷயம் இது, விஷயம் கிளியரா? ஓ சார். ஸ்டக் ஆயிச்சல்லே? இல்ல சார். ஓம் சார். இஸ்மாயில் அலையோட பரம்பரை வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா அனுப்புறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில ஏனைய எல்லா நபிமாரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான் அப்படியே வந்து கொண்டிருக்கிறான். கடைசி நபியை மட்டும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில அல்லாஹ் தஆலா அனுப்பினான். சரியா விளங்கிட்டா? ஓம் சார். ஓம் சார் வணங்கிட்டு. ரைட். ஆனா இவங்க எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளை. எனவே எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை. சரி, இப்ப இதுல ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். இது கைட்ல தரல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தியரி கிளாஸ்ல படிப்பிக்கிற டைம்ல நோட் பண்ணதும் அப்படியே இருக்கு பக்கத்துல, நீங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற ஸ்பெஷலான பல பேர்கள் நபிமார்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு சிலபஸுக்கு முக்கியமான தேவையான ஒரு சில பேர்களை, எல்லா நபிமார்களையும் இல்லை, சில முக்கியமான நபிமார், அதாவது முக்கியமாக எங்களோட சிலபஸுக்கு தேவையான அந்த நபிமார்கள பேர், அவங்கள அந்த ஸ்பெஷல் பேர்களை நான் இந்த இடத்துல போட்டியும் பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஃபியுல்லான்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லா. அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற நஜியுல்லா. நீங்க எல்லாம் தாராளமாக உங்களுக்கு பேப்பர்ல இடம் இருக்கு. இங்க கெப்பிட்டிக்கு அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த கெப்பெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளதான் வெட்டி. எனவே கீழே தாராளமாக நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொமா போட்டு இதே எழுதி கொள்ளுங்க. அபுல் பஷர், அபுல் பஷர் நீங்க எழுதி காட்டிதான் நிற்கிறேன் எல்லாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நஜியுல்லா. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹலீலுல்லா என்று சொல்றது. ஹலீலுல்லா அல்லாஹுடைய உற்ற நண்பர். எல்லா சோதனைகளின் போதும் அல்லாஹுவை சார்ந்து செயற்பட்டான். எனவே ஹலீல் அல்லாஹுடைய உற்ற நண்பர் என்று அந்த இத அல்லாஹ் தஆலா கொடுத்தான், ஹலீலுல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலீமுல்லா. கலீமுல்லா. கலீம் என்றா பேசுறவர், பேசக்கூடியவர். கலீமுல்லா அல்லாஹ்வோட பேசினார். எனவே கலீமுல்லா அல்லாஹ்வோட பேசினவர். துருசினா மலைக்கு பின்னாடி அல்லாஹ்வோட பேசினார். யாரெல்லாம் நான் உன்னை பார்க்கணும் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா இல்ல பார்க்க இயலாது, பார்க்க ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவன் ஒளிய சிறிதளவு வெளிப்படுத்தினான். துருசினா அந்த அவங்களுக்கு முன்னாடி இந்த மலை அப்படி சுக்குநூறா பறந்துச்சு. அவங்க மயக்கமுற்றான். அது பிறகு எழும்பி தஸ்பீஹ் செஞ்சான். நான் தவறிழைத்து விட்டேன் யா அல்லாஹ்னு சொன்னான். ரைட். எனவே அல்லாஹ் உலகத்துல பார்க்க இயலாது, மறுமையில சொர்க்கத்துல பார்க்க இயலும் இன்ஷா அல்லாஹ். எனவே கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற ரூஹுல்லா. ரூஹுல்லா அல்லாஹுடைய டிரெக்டா ரூஹூதப்பட்டவர். எங்களுக்கு எல்லாம் வாப்பா இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வாப்பா இல்லை, உம்மா மட்டும்தான். எங்களுடைய பேரெல்லாம் வாப்பாட பேர் சொல்றேன். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேரை ஈசா இப்னு மரியம் என்னன்னு சொல்றேன்.
என்ற வாப்பா இல்லை, டிரெக்ட் அல்லாஹு தாலா ரூஹ் ஓதினார், ஒரு மலக்கு அனுப்பி. எனவே ரூஹுல்லா. அடுத்தது வேதங்கள், எந்தெந்த வேதம் அது உங்களுக்கு தெரியும். ரூஹுல்லாட தமிழ் மீனிங் என்ன சார்? ரூஹுல்லாஹ்ண்டா அல்லாஹுவால ரூஹ் ஊதப்பட்டவர். அதாவது ஒரு விளக்கத்தை நான் ஒன்று சொல்லிட்டேன். வாப்பா இல்லை, அல்லாஹுல நேரடியாக ரூஹ், உயிர் கொடுக்கப்பட்டவர், உயிர் ரூஹ் கொடுக்கப்பட்டவர். நோட் பண்ணிக்கணும். அது கருத்தை உங்களுக்கு தேவையில்லை, அந்த விஷயத்தை விளங்கியிருந்தா சரி. அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நிறைய பேர்கள் உங்களுக்கு தெரியும். ஹாத்தமுன் நபியீன் என்று சொல்லலாம், சையதுல் அம்பியா என்று சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நீ ஹபீபுல்லாண்டு யூஸ் பண்ணி, ஹபீபுல்லாண்டா அதுவும் அல்லாஹோட மிகவும் விருப்பத்துக்குரியவர், அல்லாஹுடைய நண்பர், மிகவும் விருப்பத்துக்குரியவர், ஹபீபுல்லா. அப்ப இந்த ரிசாலத் நோட் பண்ணிட்டே எல்லாம். ஓ சார். ரைட். அப்ப நபிமார்கள வரலாறு முழுவதையும் நான் ஷோர்ட்டா படிக்கிறோம். 6வது விஷயம். எனவே இதில் 6 விடயங்கள் உள்வாங்கப்பட்டு இந்த ரிசாலத் என்ற பாடத்துல. முதலாவது ரிசாலத் என்ற என்னென்று படிச்சுக்கிறோம். 2வது ரிசாலத், அதாவது ரசூல் என்று சொல்லி அல்லாஹ் யாரை யாரை அழைக்கிறான், 3 வகையினால் அழைக்கிறான், அவங்க யார் ஆக்கள், அதுல விளக்கம் என்ன படிச்சுக்கிறோம். 3வது ரிசாலத்துல 4 பிரதான விடயங்கள் இருக்கும், அது என்னன்னு சொல்லி படிச்சுக்கிறோம். ரைட். அடுத்தது 4வது பாயிண்ட், இதுக்கு யாரும் உரிமை கோரையிலாது, நான் நபியான், நான் ரசூலான் என்று சொல்லி. அடுத்து 5வது, அல்லாஹ் முழுமையாக மறந்திருக்கும் போது அல்லாஹ் ரசூல ரிசாலத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அடுத்து 6வது, நபிமார்கள்ல வரலாறு, அந்த ரசூல்மார்கள்ல வரலாறு நான் படிச்சுக்கிறோம். இவ்வளவுதான் இந்த பாடம். இது கிளியர். அந்த ரிசாலத் பாடம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ஓகே, கிளியர் தான். என்ன சவுண்ட் போதா? எல்லாரும் சொல்லணும். ஓம் சார், clear ஆயிட்டு. சரி, இப்போதான் அது ஒரு கேள்வி சொல்றேன். உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று தந்துட்டான். ரிசாலத் என்றால் என்ன செய்யலுமா? ஓ சார். செய்யலும். ஒரு சிறுகுறிப்பெழுதுக என்று சொல்லி போட்டு சிறுகுறிப்பெழுது என்று சொல்லி போட்டு ரிசாலத் என்று போட்டுட்டான். இப்ப 5 விடயங்கள் எழுதி நீங்க 5 விடயங்கள் எழுதி காட்டு. எழுதியலும் அவளுக்கு. ஓம் சார். சரி, அப்ப இங்க இருக்கிற கேள்வி நுபுவத் என்ற என்ன, இது உங்களுக்கு செய்யலும். போன கிளாஸ்லயே நாங்க படிச்சிட்டோம், செய்ய தெரியுமா உங்களுக்கு? இப்ப 2வது கேள்வி நீங்க செய்யணும். ரிசாலத் ஹிதாயத் பெறுவதற்கான ஒரு ஊடகம் என்பதை நபிமார்களின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்துக. அப்ப இந்த கேள்வியை நீங்க கட்டாயம் செய்யணும். இது ஒரு 8 மார்க்ஸ் கேள்வி. இதுக்கு 14 நிமிஷம் டைம் வச்சு செய்யும். 14 நிமிஷம் டைம் வச்சு செய்யும். இதான் 8 மார்க்ஸ் கேள்வி. இந்த டைமுக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும். 14 நிமிஷம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, முதலாவது ரிசாலத் என்ற என்ன வரைவிலக்கணப்படுத்தும், மொழி கருத்து வரைவிலக்கணம். அடுத்து ஹிதாயத் என்ற என்ன, அதை இன்னும் நாங்க படிக்கல, படிப்போம். இப்ப அதையும் வரைவிலக்கணப்படுத்தும், அதில் கருத்தையும் கொடுக்கும், மொழி ரீதியான கருத்துக்களை கொடுத்து போட்டு ரிசாலத் ஹிதாயத் பெருண்டா ரிசாலத் இல்லாம ஹிதாயத்தை எடுக்க இயலுமா, அடைய இயலுமா? இல்ல. நீங்க பெருசா யோசிக்க தேவை, சும்மா யோசிங்க. ஹிதாயத் என்றது நேர்வழி. இந்த நேர்வழிய எது நேர்வழி என்றது, அதாவது எது நேர்வழி என்று எதை வச்சு நாங்க அறிஞ்சு கொள்றோம், எதுல நாங்க பாக்குறோம் இதான் சரியான வே என்று சொல்லி எதை நாங்க வச்சு அறிஞ்சு கொள்றோம்? ரிசாலத்தை வச்சு தான் அறிஞ்சு கொள்ளலாம். எனவே ரிசாலத் இல்லாம ஒரு மனிதனால ஹிதாயத்தை பெற இயலுமா? அந்த 4 விடயங்கள் அது ரிசாலத்துல நீக்கி, எதை நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரியணும், வணக்க வழிபாடு எப்படி, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும், அஹ்லாக் ஒழுக்க விளிமியங்கள் தெரிஞ்சிருக்கணும், சட்ட திட்டங்கள் தெரிஞ்சிக்கணும். இதனாலும் ரிசாலத்து தான் சரியான முறையில இக்கி, மனித வாழ்க்கை பொருத்தமான முறையில இக்கி. வேற எங்கேயுமே இல்லை. வேற எந்த வேதங்களை நீங்க பிரட்டினாலும், வேற எந்த மதத்தில் இருக்கிற வேதங்களை நீங்க பிரட்டினாலும் அது முழுமையாக இல்லை.
எனவே முழுமையாக ரிசாலத்துல மட்டும்தான் நீக்கும். எனவே ரிசாலத் இருந்தாத்தான் எங்கள்கிட்ட இருந்தாத்தான் அதை வச்சுதான் நாங்கள் ஹிதாயத் நேரான வழியில் நடக்கவே. எனவே இதை நபிமார்களின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்தேன்டா நாங்கள் இப்போ படிச்சு நபிமார்கள் வரலாறு லாஸ்டா படிச்சோம், அதை வச்சலினா சரி. முழுமையாக மறந்து இருக்கும் போது அல்லாஹ் தஆலா ரிசாலத்தோடு நபிமார்கள் அனுப்பினார். ஏன்டா ஹிதாயத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்காக. அப்ப மக்கள் வந்தாங்க, நபிமார்கள் வந்தாங்க, இந்த 4 விடயங்களை ரிசாலத்தை வச்சு போதிச்சாங்க, மக்களை நேரான வழியை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றிய விடயங்கள் எல்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்படி மக்கள் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, மக்களை இப்படியாக நேரான வழியை கொண்டு வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, ரைட்? அப்படி நபிமார்களை அந்த வரலாற்றை நீங்க எழுதினாலே போதும். இங்க படிச்சிருக்கிற இந்த வரலாறு விஷயத்தை கொடுத்து போட்டு இங்க நாங்க படிச்சுக்கிறோம். நபிமார்கள் வந்து செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, யூதர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த ரிசாலத்தை கொண்டு வழிகாட்டினாங்க. ஏன் ரிசாலத்து இல்லாம அவங்களுக்கு நேர் வழி கிடைக்காது. அப்ப அவங்கள இந்த வேதம் அவங்க எடுத்து வந்த ரிசாலத் தௌராத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சபூர் வேதத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நேர் வழி காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நேர் வழி ஹிதாயத்தை காட்டினாங்க. எனவே இதெல்லாம் ரிசாலத் அல்லாஹ்விடம் வழங்கப்பட்டது. இதுகளை வச்சு எழுதினா சரி. செய்யலும் தானே இது இந்த கேள்வி? ஆம் சார். ரைட், கட்டாயம் செய்யும். இப்ப நாங்க தியரியை கவர் பண்றோம், எம்சிக்யூவும் கவர் பண்றோம், எஸ்ஏ எல்லாம் கவர் பண்ணி போறோம். ஒரு முழுமையான தெளிவு தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் கிடைக்கிறது. எனவே சரியா அந்த கிளாஸை நீங்க பயன்படுத்தின்னு சொன்னா, நான் சொல்ற விஷயங்களை சரியாக செஞ்சு கொண்டு நோட் பண்ண சொல்ற, படிக்கிறத மீட்ற, சார கேள்வி செய்யற, இதை செஞ்சாலே போதும். நீங்க இன்ஷா அல்லாஹ் எம்சிக்குள்ள 50க்கு 50 உங்களால் எடுக்கலும், எஸ்ஐல 50க்கு 45 எடுக்கலும். லாஸ்ட் 10க்கு 10 போறல எஸ்ஐல 9 போடுவாங்க சில நேரம். மற்றதுக்கு பெரும்பாலும் ஃபுல் மார்க்ஸ் போடுற வாய்ப்பு இருக்கு. சில நேரம் 8க்கு 7 போடுவாங்க. சரி, எப்படி மிஸ் ஆயிப்பா 40 + 45 95 மார்க்ஸ் வந்துட்டு. அப்போ நல்ல ஜட்டு ஸ்கோர் வைக்கும். நல்ல மார்க்ஸ் வந்தா நல்ல பெரிய சிலவங்க ஏ எடுத்துறாங்க, ஆனா சின்ன, அதனால ஜட்டு ஸ்கோர் குறைய. நீங்க ரிசல்ட்டை பார்த்துப்பீங்க. ரிசல்ட் நீங்க எடுக்கிற ஜட்டு ஸ்கோர் நீங்க உங்களோட முயற்சியில் இருக்கு. சரியானே, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட முயற்சி, நீங்க மெனக்கிறது 3 பாடத்துக்கு நீங்க கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிச்சேன்னு சொன்னா நல்ல ஜட்டு ஸ்கோர் வரும். ஏதான் ஆனா 75 76 எடுத்து என்று சொன்னா சர்டிஃபிகேட் ஸ்கோர் கொஞ்சம் ஒப்பிட்ட அளவில் குறையும். ஆனா 3A பார்த்தா 1.3 தானே, 1.2 தானே வந்து சர்டிஃபிகேட் ஸ்கோர் என்று சொல்லுவோம். அப்ப விஷயம் என்னன்னா, முயற்சி செய்யணும். 3 பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிக்க. சிலவங்க இஸ்லாத்தை படிக்கிறதே இல்லை. என்னண்டா அது ஈஸியான பாடம் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில சர்டிஃபிகேட் ஸ்கோர் குறைஞ்சிக்கும். என்னென்னு பார்த்தா இஸ்லாத்துல நல்லது இல்லை, மற்றது நல்லா படிச்சு. சிலவங்க இஸ்லாத்தை மட்டும் படிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ஆகி, மற்ற பாடம் நல்லா படிக்கிறது, அங்கேயும் சர்டிஃபிகேட் ஸ்கோர் குறையும், கீழே போ. என்ன ரீசன்? 3க்கும் சம அளவுல முக்கியத்துவம் கொடுத்து நல்லா 3 பாடத்தை நல்லா படிச்சு கொள்ளும். சரியா? விளங்க சொல்றேன். அப்ப ரிசாலத் பாடம் நாங்க படிச்சிட்டோம். நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற தலைப்புல நுபுவத்தும் படிச்சிட்டோம், ரிசாலத்தும் படிச்சிட்டோம், ஹிதாயத் என்ற தலைப்பு மட்டுமே. இப்ப எம்சிக்கு கேள்வியை பார்ப்போம். இதுல நுபுவத்து நாங்க படிச்சிடும், ரிசாலத்தும் படிச்சிடும், அடுத்து ஹிதாயத் பாடம் இருக்கு. சரி, அப்ப ஹிதாயத் பாடத்தையும் நாங்க படிச்சு போட்டு வருவோம். அதுக்கு முன்னால இதுல இப்ப உங்களுக்கு தெரியும் நுபுவத் நாங்க படிச்சிட்டோம், ரிசாலத் படிச்சிட்டோம். எனவே நீங்க சொல்லுங்க, எக்ஸ் நிரல் Y நிரல் கூட்டுக்க தந்திக்கிறாங்க, அங்கால இருந்து இங்கால செட் ஆகிறது அப்படியே போட்டு ஆர்டர் பண்ணினா இந்த ஆர்டர் ஒன்றுல வரும். இந்த 5 ஆன்சர்ல அந்த ஆர்டரை நாங்க செலக்ட் பண்ணோம். இதான் கேள்வி. அது உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இல்லை. சரி, இப்ப நீங்க சொல்லுவோம் நுபுவத்துக்கு இங்கால எது பொருத்தமைக்கும்? நீங்க சும்மா உங்களுக்குள்ளே வாட்சி பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் வாசிச்சு பார்த்து எல்லாரும் சொல்லும். மற்றவங்க சொல்றாங்கன்றது அதை சொல்ல வேணாம். நீங்க உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லும். முதலாவது நுபுவத்துக்கு எது பொருத்தம்? பி சார். பி.
சார் ஏ சார் பி சார் ரைட். சிலவங்க ஏ, சிலவங்க பி. சரி, சட்லேயும் ஆன்சர் வருது. ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க ரெண்டாவது. சரி, ஏயும் வந்து பியும் வந்து நான் இப்போ ஒன்றும் செய்யல. ரெண்டாவது ரிசாலத். ரிசாலத்துக்கு எது பொருத்தம் நீங்க அழைக்கிறது? ஏ. அது நீங்க அவசரப்படுத்தவில்லை, நான் டைம் தந்துக்கிறேன். தாராளமா நீ வாசிச்சு விஷயத்தை கிரகிச்சு இப்படியே சொல்லும். ரிசாலத்துக்கு என்ன வரும்? ரைட், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நுபுவத் இங்க பார்ப்போம் வைக்கூற்றுகளை. ஏ கூட்டு தந்தி தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வால வழங்கப்படுற தூதுத்துவம். தூதுத்துவம் சில நபிமார்களுக்கு, தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற தூதுத்துவம் என்ன? நுபுவத்தா ரிசாலத்தா? ரிசாலத் சார். ரிசாலத். கவனமாய்க்கணும், அவசரப்படக்கூடாது. சிலவங்க இப்ப பின்னு சொன்னேன், எனவே கவனமாய்க்கணும். தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வால வழங்கப்பட்ட தூதுத்துவம். அப்ப நபிமார்கள் தெரிவு செஞ்ச அல்லாஹ் சிலருக்கு தூதுத்துவத்தை, அதாவது தூதுத்துவம் என்றாலே உங்களுக்கு வழங்கின ரிசாலத். எனவே ஏ கூற்று எதுக்கு வரும்? நுபுவத்துக்கு வருமா ரிசாலத்துக்கு வருமா? ரிசாலத்துக்கு தான் வரும். ஏ கூற்று ரிசாலத்துக்கு தான் வரும். இங்கால பாருங்க, மேல நுபுவத் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, பி நேரடியாக அல்லது மலக்கின் ஊடாக செய்தி பரிவர்த்தனை செய்ய தெரிவு செய்யப்பட்ட ஒருவரின் பதவி. தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு, சாரி, நேரடியாக அல்லது மலக்கினூடாக செய்திகளை பரிவர்த்தனை செய்ய தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பதவி. செய்தியை பரிவர்த்தனை செய்யுது. இந்த வேலையை ரசூலும் செய்வாங்க, நபியும் செய்வாங்க. ஆனா எங்களுக்கு ஏ ரிசாலத்துக்கு தான் அது பொருத்தம். அப்ப பி எதுக்கு பொருத்தம் வரும்? செய்தி பரிவர்த்தனை. இப்ப நீங்க சொல்லுங்க, நுபுவத் அந்த பதவி, நுபுவத் செய்திக்கு நப என்று சொல்லுவோம். எனவே பதவி நுபுவத், நபி. இங்க சொல்லிக்கிறது நபியத்தான். எனவே பி நுபுவத்துக்கு வரும். குழம்புறல்ல இதுல உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. ஏனென்று சொன்னா ரிசாலத் தூதுத்துவம் என்ற இந்த வார்த்தையை வச்சே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தூதுத்துவம் என்ற ரிசாலத் என்னங்க, நபித்துவம் என்று வரல, தூதுத்துவம் என்ன தந்தி. எனவே ரிசாலத் ஏ ரிசாலத் தான் வரும். பி செய்திகளை பரிவர்த்தனை செய்ய தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பதவி. எனவே பி நுபுவத். எனவே முதலாவதுக்கு பி வரும், இரண்டாவது கே வரும். இப்ப இதுல பாருங்க, இதுல முதலாவது கே இருக்கு, இரண்டாவது பி இருக்கு. இது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல சார். முதலாவது பி வரணும், இரண்டாவது ஏ வரணும். எனவே இது பில. இங்க முதலாவதுல ஏ இருக்கு, 4 5 வரலாம் சார். இதுவும் பில. இங்கேயும் முதலாவதுல ஏ தான் இருக்கு, எனவே இதுவும் பில. இப்ப பியும் ஏயும் 4 5 தான் இருக்கு. எனவே இது 2ல எது ஆன்சர் என்றது தான் நாங்க இப்ப கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இது 2லயும் ஒன்று ஆன்சர் வரப்போகுது. சரி, நீங்க சொல்லுங்க, ஹிதாயத்துக்கு எது பொருத்தம் இதுல? வழிகாட்டல், ஈருலகிலும் மனிதனை வெற்றி அடையக்கூடிய பாதைக்கான வழிகாட்டல். இதைத்தான் நாங்க ஷோர்ட்டா என்னன்னு சொல்லுவோம்? நேர்வழி. நேர்வழி என்று சொல்லுவோம். எனவே ஹிதாயத்துக்கு ஈ வரும். வேற எதுவும் பொருத்தமாய்க்குமே இல்லை, இதான் சூரா வரும். எனவே முதலாவது பி ஏ, மூணாவது இடத்துல ஈ இருக்கணும். அப்ப 5வது பாருங்க, 3வது இடத்துல ஈ இருக்கா?
இல்ல சார். எனக்கு இல்ல அஞ்சாவது கீழே சார். 4வது தான். சரி, 3வது இதுதான் நீ இன்னைக்கு. இதுல எதுவும் கஷ்டமா? இந்த கேள்வி கஷ்டமா? இல்ல சார். இல்ல சார். ரைட், சின்ன ஒரு விஷயம், ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ பிஇ அங்கால வேற வேற இதுகள் வந்திக்கு, அது உங்களுக்கு தெரியும். மஹப்பத்து ரசூலுக்கு எது பொருத்தமா வரும் சொல்லுங்க. சி. சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சி அவர்கள் மீது அன்பு கொள்தல், அன்பென்றாலே மஹப்பா. நீங்க படிச்சீங்க மஹப்பத்து ரசூல் என்ற பாடம். இப்போ எங்களுக்கு அது மெயின் சாப்டர்ல, எனவே நாங்கள் அதை இப்போ விரிவா பார்க்கிறதில்ல, வேற கேள்வி எழுக்காது சம்பந்தமா அந்த டைம்ல பார்ப்போம். எனவே மஹப்பத்து ரசூல் என்றாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது இந்த உலகத்தை விட, இதில் இருக்கிற எல்லாத்தையும் விட, தண்ட உயிரை விடவும் மேலாக நபி அவங்கள மதிக்கிற அந்த பண்பு, அதுதான் மஹப்பத்து ரசூல். நபி அவன் நேசிக்கிறது, அதுதான் மஹப்பா என்று சொல்லுவோம், மஹப்பத்து ரசூல் சொல்றோம். ரைட், எனவே சி மஹப்பத்து ரசூல். அடுத்து மஆத். மஆத் என்ன? டி. மறுமையான். மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு தான் மஆத்ன்னு சொல்றோம். எனவே உலக வாழ்க்கைக்கு பின் ஏற்படும் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, மற்றொரு வாழ்க்கை மஆத், அதுக்கு டி என்று சொல்லுவோம். முடிவே இல்லாத மற்றொரு வாழ்க்கை, மௌத்து பின்னால் இருக்கிற வாழ்க்கை, அதான் உலக வாழ்க்கைக்கு பின் உள்ள வாழ்க்கைன்னு சொல்லி. எனவே பாருங்க, BAECD 4வது சரியா? பேர் ஓ சார். ஓகே. ரைட், இப்ப இதுல இந்த ஹிதாயத், சரி எல்லா கேள்வியும் நாங்க எல்லா கேள்விக்கு முன்னாடி விஷயங்கள் படிச்சிட்டோம். அப்ப அடுத்தடுத்த கேள்வி நாங்க பார்க்கலாம். இந்த கேள்வி உங்களுக்கு விளையாட்டா, இதுல யாருக்கும் எதுவும் பிரச்சனை, டவுட் இருக்கா? இல்ல இல்ல சார். இல்ல. இல்ல சார். ஓகே. இப்ப இதுல பாருங்க, சிலவங்களுக்கு ஹிதாயத்ன்ற பாடம் மறந்திருக்கும், படிக்காதவங்க இப்ப. எனவே நான் இந்த பாடத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்ப நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற இந்த 3வது தலைப்புல நாங்க நுபுவத் படிச்சிட்டோம், ரிசாலத் படிச்சிட்டோம், ஹிதாயத் படிக்கிறோம். ஹிதாயத் என்ற தலையை பாருங்க. ஹிதாயத் என்று சொல்ற நேரான பாதை, மொழிக்கருத்தத சரியான ஒரு நேரான வழிக்கு ஹிதாயத் என்று சொல்லுவோம். ஆனா உண்மையிலே ஹிதாயத்ன்றது முஸ்லிம்களாகி நான்கு இஸ்லாமிய பரிபாஷையில எதுக்கு சொல்லும் என்று சொன்னா, ஹிதாயத் கிடைக்கணும் என்ற என்ன, ஆசா பாசங்கள், மனதை மயக்கக்கூடிய ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த சோதனை களமான இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இம்மை மறுமை ஆகிய ஈருலகிலும் அவன் வெற்றி அடையக்கூடிய பாதையில் அவனை வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டல், இந்த வழிகாட்டலுக்குத்தான் ஹிதாயத் என்று சொல்லுவோம். அப்ப இதுல இருக்கிறது அப்படியே பாடமாக்கணும் அப்படி என்று இல்லை, விஷயத்தை விளங்கிடும் இப்படியே சொல்லணும் இல்லை. இப்பதான் நான் சொல்றேனே, இப்போ கேள்வி ஒன்று வந்து இப்ப நான் எழுத போறேன் எக்ஸாம்பிள். ஹிதாயத் என்ன என்று சொன்னா, சோதனைகள், பாவங்கள், ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த உலகத்துல மனிதன் ஒரு சரியான வழியை அடைவதற்காக இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு நேரான வழிகாட்டல், இதுதான் ஹிதாயத். அங்க இருக்கிற மாதிரி அப்படியே கொப்பி பண்ணணும் இல்லை, விஷயத்தை விளங்கிடும். என்ன ஃபித்னாக்கள், சோதனைகள், குழப்பங்கள் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்துல மனிதன் இதுக்கு மயங்கிடாம இந்த உலகத்திலையும் வெற்றி அடையக்கூடிய மாதிரி வாழ்ந்து நாளை மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடிய மாதிரி வாழ்றதுக்குரிய ஒரு சிறந்த வழிகாட்டல், இதுவே ஹிதாயத் எனப்படும். விளங்கிட்டா? ஓ சார். ஹிதாயத்துக்கு இன்னொரு பேருக்கு ஹுதா, ஹுதா என்று சொல்ற ஹிதாயத். ஹிதாயத் தான் ஹுதா, அதான் குர்ஆனை ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்குரிய நேர் வழிகாட்டி. பாருங்க, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்குரிய நேர் வழிகாட்டி. அப்ப ஹுதா என்றாலும் ஹிதாய், அதாவது நேர்வழிதான், ஹிதாயத் என்றாலும் நேர்வழிதான். எப்சிக்குள்ள கேட்கலாம், ஹிதாயத் என்ற கருத்துக்கு நேரான பொருளை தரக்கூடிய வேறொரு சொல்லை தெரிவு செய்க.
அவ ஹிதாயத் என்று போட்டு கீழே விலாயத் என்று போடுவாங்க, நிகாயத் என்று போடுவாங்க, ஹுதா என்று போடுவாங்க, சம்பந்தம் இல்லாதெல்லாம் போடுவாங்க. அப்ப ஹிதாயத் நிகாயத்து தான் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கணும். சும்மா அடிச்சுடுறல விஷயத்தை விளங்கணும். ஹிதாயத்தினால நேர்வழி, ஹுதானால நேர்வழி. எனவே ஹுதா தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 2வது பாயிண்ட், ஹிதாயத்தை வந்து சுய அறிவால் அடைஞ்சு கொள்ள இல்லாது. அறிவை வச்சு ஹிதாயத் அடையிறன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிமார், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற இந்த சமூகத்தை ஆய்வு செஞ்ச சமூக ஆய்வாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சி செய்கிற எவ்வளவு ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட மூளையெல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சு கொண்டிருக்கு. ஆனா ஹிதாயத் அடைஞ்சிக்கிறாங்க எல்லாரும் இல்லை. எனவே ஹிதாயத் என்பது சுய அறிவால் அடைஞ்சு கொள்ற விஷயம் இல்லை. இது அல்லாஹுடைய நாட்டம். இது அல்லாஹுடைய நாட்டத்தை பொறுத்து. அல்லாஹ் யாரை விரும்புறானோ நாடுறானோ அவருக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். இது 2வது விளங்கிக்கொள்ளும். அடுத்து 3வது பாயிண்ட், மனித வாழ்வு சீர்பெறணும் சொன்னா 4 விஷயம் தேவை. மேல படிச்சோம், ரிசாலத்துல தான் அந்த 4 விஷயம் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க ஆகும்? மனிதன் நேர்வழிய ஹிதாயத் அடையணும்டா 4 விடயம் தேவை. என்னென்ன? அக்கீதா, அகீதா, இபாதத், இபாதா, ஷரியா, அஹ்லாக். அஹ்லாக். இந்த 4 Akida, விடயம். Ibadat, Shariat, Akhlaq. ஓகே, இந்த 4 விடயங்களும் எங்க இருக்கும்? ரிசாலத். ரிசாலத். எனவே ரிசாலத் இல்லாம ஹிதாயத் கிடைக்குமா? இல்ல சார். இல்ல. எனவே மனித வாழ்வு சீர்பெறணும், அதாவது இப்படி ஹிதாயத்தை பெறணும் என்று சொன்னா, சீர்பெறணும் என்ற கருத்து என்னண்டா, சீர்பெறண்டா ஹிதாயத் கிடைக்கணும் என்று சொன்னா மனிதனுக்கு 4 விடயங்கள் இன்றியமையாது. அதாவது 4 விஷயம் கட்டாயமா அவனுக்கு தேவை. ஒன்று, சீரான நம்பிக்கை தேவை. எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, நம்ப வேண்டியதை நம்பணும். அடுத்து, உள்ளத்தை நெறிப்படுத்துற ஆன்மீக பயிற்சி அவனுக்கு தேவை. அடுத்து, கட்டுப்படுத்துற சட்டங்கள் தேவை. மனிதன் பாவம் செய்வான், தவறுகள் செய்வான், எனவே கட்டுப்படுத்த சட்ட திட்டம் தேவை. அடுத்து, ஒழுக்க விளிமியங்கள் அஹ்லாக் தேவை. எனவே இந்த 4 விடயங்களும் ரிசாலத்துல தான் நீக்கும். அப்ப 3வது பாயிண்ட், மனித வாழ்வு இப்படி ஹிதாயத் அடையணும்னு சொன்னார் மனிதன், அவனுக்கு 4 விடயம் தேவை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 4வது பாயிண்ட், இந்த 4 விடயங்களும் பாருங்க எதை வச்சு எதுல தங்கிக்க போகுதுண்டா, இந்த நம்பிக்கையில. முதலாவது பின்னால வரம் ஒன்று தங்கிக்க போகுது. அவனோட நம்பிக்கை சரியாக இருந்தா தான், எதை நம்புறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனோட செயற்பாடெல்லாம் மாறப்போகுது. வந்து ஒருத்தன் நாஸ்தியன், அவன் கடவுளே இல்லை என்ற ஒரு விஷயத்த அவன் உள்ளத்துல எடுக்கிறான். அவனோட நம்பிக்கை அது கடவுள் இல்லை. எனவே அவன் கடவுளுக்கு ஏது வணக்க வழிபாடு செய்வானா? செய்வானா? அது மஸ்ஜிதில் போய் தொழவ மாட்டான், கோயிலில் போய் கும்பிட மாட்டான், சேஜில் போய் வணக்க வழிபாடு செய்ய மாட்டான். எனவே ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்? அவனோட நம்பிக்கை அப்படி. எனவே நம்பிக்கை தான் மற்ற விஷயத்துல தாக்கம் செலுத்தும். அவனை கட்டுப்படுத்துறது சட்டமிக்கா, சட்டத்திட்டம் இல்ல சார். ஏன்? அவனுக்கு மார்க்கம் என்ற ஒன்றே இல்லை. இப்போ பாருங்க, எங்களோட நாட்டுக்கும் சில நாஸ்திகர்கள் டூரிஸ்டா வருவாங்க. அவனோட ஸ்டைல், அவனோட மனம் எதை சொல்லுவோ அதை செய்வான். ஏன்? வாழ்க்கைன்றது கொஞ்ச காலம், மௌத்தானா சரி எல்லாம் முடிஞ்சு. எனவே இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு ஃபன் பண்ணணுமோ அவ்வளவு ஃபன் எடுப்போம். இதுதான் அவனோட வாழ்க்கை. மௌத்தோட முடிஞ்சு, அது பிறகு வாழ்க்கை ஒன்று இல்லை. அவனோட நம்பிக்கை. எனவே அவனோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, அவனோட விஷயம் எல்லாம் அமைதி, சட்டமும் இல்லை, ஒழுக்க விளியமும் இல்லை. எது அவன் தனக்கு ஒழுக்கம் என்று தோணும் அதை செய்வான், எது நல்ல சட்டம் என்று தோணும் அதை பின்பற்றான், அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவன் சாராயம் குடிப்பான், நினைச்ச பெண்கள் நினைச்ச ஆண்களோட பழகுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு குடும்பம் என்று ஒன்று இல்லை, உள்ள குட்டிக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்ற ஒரு சட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவனுடைய ஸ்டைல். எனவே 4வது பாயிண்ட், நம்பிக்கைகளுக்கு அமையதான் ஏனைய 3 விடயங்களும் உருவாக்கப்படும். ஒருத்தன் எதை நம்புறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனோட விஷயம் இருக்கு. எனவே நாங்கள் அல்லாஹ் நம்பினோம் என்று சொன்னா ஆன்மீக பயிற்சிகள் வரும், கட்டுப்படுத்த சட்டங்கள், திருமணம்னா இப்படித்தான் செய்யணும், அந்த முறை தான் செய்வோம். ஆன்மீக பயிற்சி, தொழணும், 5 நேரம் தொழுவோம், ஒழுக்க விளிமியங்கள் செய்வோம். என் நம்பிக்கை அமைத்தான் உருவாக்கப்படும். அதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து 5வது 5வது பாயிண்ட், ரிசாலத். இதுல மட்டும்தான் இந்த 4 விடயங்களும் சரியாக இருக்கு. இப்ப 4 விடயம் இருந்தா மட்டும் சரி வராது, பூர்ணமாக இருக்கணும். எனவே பூர்ணமாக எங்க இருக்கும் என்றால் ரிசாலத்துல தான் இருக்கு.
ஒரு வேதத்தை பார்த்தா அந்த வேதத்தில் எப்படி ஆடை அணியணும் இல்லை. இன்னொரு மார்க்கத்தை எடுத்து பார்த்தா அங்க குடும்பவியல் என்ற என்னன்னு தெரியும், அப்படி ஒரு விஷயமே டொப்பிக்கே அங்க பேசப்படலை. இன்னொரு மார்க்கத்தை எடுத்து பார்த்தா அங்க ஆன்மீகம் மட்டும்தான் பேசப்பட்டு, இந்த உலக வாழ்க்கையில மனிதன் எப்படி வாழணும் ஒன்று பேசப்படலை. எனவே சரியான ஆன்மீக பயிற்சி சொல்லப்படலை, சரியான கட்டுப்படுத்தப்படும் சட்டங்கள் சொல்லப்படல, ஒழுக்க விதிமையும் சொல்லப்படலை. ஏன்? அதெல்லாம் மனிதனா உருவாக்கி கொண்டது. ஆனால் குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்து பார்த்தா, ரிசாலத்தை எடுத்து பார்த்தா அங்க எல்லாம் சரியா சொல்லப்பட்டு எந்த பகுதியும் விடுபடலை. எப்படி எச்சில் துப்பணும் என்றதும் சொல்லப்பட்டி, எப்படி முடி வெட்டணும், நகம் வெட்டணும் சொல்லப்பட்டி, எப்படி ஒரு ஜனாதிபதி ஆட்சி அமைக்கணும் சொல்லப்பட்டி. எனவே முழுமையாக ஒரு மனிதன் வாழ்வு சீர்பரணமாக இருந்தால் அவனுக்கு ரிசாலத் தேவை. ஏண்டா ரிசாலத்தை வச்சுதான் அவன் ஹிதாயத்தை சரியான வழி அடையல். எனவே ரிசாலத் மாத்திரமே ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஊடகம். விளங்கிட்டா? ரைட். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? ஹிதாயத் என்ற இந்த இந்த வார்த்தைக்கு ஏன் நாங்க ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஈருலகத்திலும் மனிதன் வெற்றி அடையக்கூடிய பாதைக்கான வழிகாட்டல். சரியானே? ஓகே. இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க, ஹிதாயத் என்றால் என்ன? 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வருது உங்களுக்கு. என்ன ஆன்சர்? நான் போட்டிக்கிறேன் கீழே மாதிரி வினாக்கள்ல. ஹிதாயத் என்றால் என்ன சொல்லுங்க ஆன்சர். நேர்வழி. நேர்வழி. மாயைகள் சோதனைகள் எல்லாம் நிறைந்த இந்த உலகத்துல மனிதனை இந்த உலகத்திலையும் மறுமை வாழ்வுக்குமான அதாவது அந்த ஈருலக வெற்றிக்குமான ஒரு வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு நேரான பாதை தான் ஹிதாயத். ஓகே, குட். இன்னொரு ஆள் சொல்லுங்க, ஹிதாயத் என்றால் என்ன? குயிக்கா சொல்லுங்க, ஹிதாயத் என்றால் என்ன? சொல்ல இயலாத யாருக்கும். ஈருலகில் மனிதன் வெற்றி அடையக்கூடிய பாதைக்கான வழிகாட்டல். அப்ப முதலாவது சொல்லணும் ஹிதாயத் என்றால் என்ன என்று கேட்டா நேர்வழி. இதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட், நேர்வழி என்று போடணும். அதே பிறகு சொல்லணும் பரிவிலக்கணம். அது பிறகு அந்த பரிபாசி கருத்தை விரிவா சொல்லணும். அதான் நேர்வழி. அதாவது ஹிதாயத் என்றால் என்ன? இருலகத்திலே மனிதன் நேர்வழி பெறக்கூடிய ஒரு வழிகாட்டு தான் ஹிதாயத். இதுதான் சுருக்கம். அப்ப இதை கொஞ்சம் விரிவாக நீங்க எழுதணும். புறமா சுருக்கம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக எழுதினா சரி. எழுதினா 2 மார்க்ஸும் கிடைக்கும். அரைகுறை எழுதினா சில நேரம் 1 மார்க்ஸை போட்டு விட்டுருவாங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். அடுத்து பாருங்க, 2வது கேள்வி, எஸ்ஏ கேள்வி. மனிதனுக்கு நேர் வழிகாட்டும் பொருட்டு ரிசாலத் உள்ளடக்கி இருக்கக்கூடிய 4 பிரதான அம்சங்களை குறிப்பிடுக. என்ன 4 பிரதான அம்சம்? அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். ரைட். அப்ப இங்க குறிப்பிடுகன்னு தான் போடுவாங்க. ஆனா நாங்க வெறுமனே இப்ப நீங்க சொன்ன மாதிரி எழுதி போட்டுவாரல்ல, முதலாவது அகீதா என்று போட்டா அதுக்கு சின்ன ஒரு 2 வரி 3 வரி சின்ன விளக்கம் ஒன்று எழுதிரு. அகீதா இப்படி விளக்கக்கூடிய போட்டு அகீதா என்பது நம்பிக்கை கோட்பாடுகள். அதாவது மனிதன் உலகில் வாழக்கூடிய ஒரு மனிதன் எதை நம்ப வேண்டும் நம்ப கூடாது என்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். இதுவே அகீதா, நம்பிக்கை கோட்பாடு. 2வது இபாதத். அப்ப இபாதத் என்ன? ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவன் கடவுளை இவ்வாறு வழிபட வேண்டும் என்ற வணக்க வழிபாடுகளை இபாதத் எனப்படும். இப்படி 3வது 4வது 3க்கு வெளியினா சரி. 4 மார்க்ஸும் ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். விளையிட்டா? அப்ப இந்த கேள்வியெல்லாம் கிளாஸை பார்த்து நின்றாச்சு, ஸ்கிரீனை பார்த்து நின்றாச்சுன்னு விட்டு போட்டிக்கிறல்ல, எல்லாத்தையும் நான் சொல்லித்தார மெதட்ட செய்யணும். அதுக்கு தான் சொல்லித்தாரு. 4 மார்க்ஸ் கேள்வி 7 நிமிஷம் டைம் வச்சு செய்யணும். 7 நிமிஷத்துக்குள்ள முடியணும் கேள்வி செய்ய. முடியல 10 நிமிஷம் எடுக்குன்னு சொன்னா என்ன, அடுத்த கேள்வி இன்னொரு 4 மார்க்ஸ் கேள்வி எடுத்து
படிச்சு அதோட டாப்பிக்கை படிச்சு திரும்ப செய்யணும். நாங்கள் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலே போதும். இப்படி தார கேள்விகள் 7 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு பழகணும். அது செஞ்சிடலாம். சின்ன ஒரு கேள்விதான். அப்ப இங்க செஞ்சு செஞ்சு டைமை சேவ் பண்ணணும். சில நேரம் 10 மார்க்ஸ் கேள்வி கூட டைம் தேவைப்படும். அப்ப இந்த கேள்விகள்ல டைமை சேவ் பண்ணி எடுக்கணும். 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டு இந்த கேள்வியெல்லாம் சுமார் 3 நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள செய்யற கேள்வி. ஓகே, அப்ப பாருங்க, எஸ்ஏ கேள்வி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் தானே. மாதிரி வினாவும் பார்த்துட்டோம், பாஸ்வேர்ட் கேள்வியும் பார்த்துட்டோம். ஓ சார். இது 2020 முதலாவது 4வது வந்தது. இது 2020 முதலாவது கேள்வி 22 ரைட். மாதிரி வினாக்கள் இது நான் போட்டது. இன்னும் சில கேள்விகள் தருவன் 3வது 4வது சொல்லி நீங்க இந்த இடத்துல எழுத வேண்டி வரும். பேப்பரை ஃபுல்லா முடிப்போம். மேலே இருக்கிற எம்சி கேள்வி முடிச்சு விட்டு வருவோம். இப்ப எல்லாம் டாபிக் எல்லாம் பார்த்தாச்சு, தியரி ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்ப கேள்விகளை நாங்க பார்த்துட்டோம்னா சரி. இனி இருக்கிறது எல்லாம் ஈஸியான கேள்விகள் தான். ரைட். நீங்க ஒரு இந்த சட்ல மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறீர்கள். லாஸ்ட் பாயிண்ட கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சொல்லி போட்டிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா இங்க இருக்கிறேன் நான் படிச்ச ஹிதாயத்துல 5வது பாயிண்ட். அதாவது என்னண்டா, மறைவான விடயம் பற்றி ரிசாலத் குறிப்பிடும் விடயங்கள் மாத்திரமே சான்றுகள் மூலம் நிரூபிக்க கூடியவனவாக உள்ளன. வேற எதையும் சான்றோட நிரூபிக்க இயலாது. ரிசாலத்தில் இருக்கிற விஷயத்த சான்றோட நிரூபிக்க இயலும். இன்றைக்கு விஞ்ஞானமே உண்மைப்படுத்து. அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு சொன்ன விஷயத்த 400 வருஷத்துக்கு சொன்ன விஷயத்த விஞ்ஞானம், இன்றைய விஞ்ஞானம் உண்மைப்படுத்து. விஞ்ஞானமே இல்லாத காலத்துல பெருவெடிப்பு கொள்கை இந்த அண்மை காலத்துல பேசினா, ஆனா குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்களே இருக்கு. எனவே ரிசாலத் குறிப்பிட விடயங்கள் சான்றுகள் மூலம் நிரூபிக்க முடியும். அதாவது இஸ்லாம் சொல்ற சட்ட திட்டம் எல்லாம் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானதாய்க்கு, பொருத்தமானதாய்க்கு. இப்ப சில மதங்கள்ல திருமணம் என்று செய்ய தேவையில்லை. சில மத திருமணமே செய்ய மாட்டான், அதான் அவனோட கொள்கை. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது திருமணம் செய்யாம ஒரு மனிதனால் வாழையலாம், அவன் காலப்போக்குல மன ரீதியாக பாதிப்படைகிறான் என்று சொல்லுது விஞ்ஞானம். இஸ்லாம் திருமணத்தை கட்டாயப்படுத்து. சுன்னாவாக பொதுவான சட்டம் சுன்னா, ஆனா சிலருக்கு வாஜிப் என்று சட்டம் வரும், சிலருக்கு சுன்னத்தண்டு வரும். அப்படி சட்டங்கள் அந்த தனி மனிதன் நிலைமையை பொறுத்து மாறும். எனவே இப்படிதான், இப்படி ஒவ்வொரு விஷயமும் ரிசாலத்தில் இருக்கிற எல்லாம் நிரூபிக்கப்படக்கூடியது, நிரூபிக்கப்படுறது. எனவே அத்துடன் அது ஆன்மீக பயிற்சிகள், சட்டங்கள், ஒழுக்க விழுமியங்கள் என்பன பற்றி தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கு. தெளிவான வழிகாட்டல். சில மதத்தில் இருக்கு கணவன் மரணிச்ச இனி அவ திருமணமே செய்யக்கூடாது, அவ அப்படியே வாழ்ந்துடும். அப்ப இது மனித வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத சட்டம். அந்த பிள்ளைகளை யாரு பார்க்கிற, அந்த பெண்ணை மணியை யாரு பார்க்கிற? அடுத்த மனிதன் என்றவன் பொதுவாக மனோ இச்சையும் ஆசையோடையும் படைக்கப்பட்டது. எனவே அப்படி ஒரு பெண்ணால வாழ இயலாது. எனவே இஸ்லாம் மறு திருமணம் செய்ய சொல்லுது, இதான் முடிஞ்சது பிறகு. அப்ப இந்த இடத்துல இஸ்லாம் சொல்லுதான் சரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இஸ்லாம் சொல்ற ஒழுக்க விழுமியம், ஷரியத், இபாதத், அஹ்லாக் இதான் எல்லாத்துக்கும் பொருத்தம். எனவே ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ரிசாலத்தான் சிறந்த ஊடகம். சரியா விளங்கிட்ட? இப்ப ஓகே, இப்ப பாருங்க கேள்விய. 2வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்து 3வது கேள்விக்கு வருவோம். 3வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஒருவரை நபி என அடையாளப்படுத்தும் பண்புகளில் ஒன்று. பின்வற்று ஒருவரை நபி என அடையாளப்படுத்தக்கூடிய பண்புகளுள் ஒன்று. முதலாவது கராமத் வருமா? இல்ல சார். இல்ல சார். கராமத் வராது. ஜஹாலத் வருமா? இல்ல சார். இராதத் இல்ல. இல்ல. விலாயத் இல்ல சார். இல்ல சார். மூஜிசாத் வரும். அதான் நுபுவத் என்ற பாடத்தில் நாங்க நேரடியாக படிச்சு போட்டு தான் வந்திக்கிறோம். இப்ப என்ன, ஒருவர் நபியாக இருப்பார் என்று சொன்னா அவர் 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்கும். என்னென்ன சொல்லுங்க. முதலாவது பண்புகள், அற்புதமும் முஜிஸாவும் சிபாத்.
ரைட். முதலாவது அவர பண்புகள், சிறப்பான பண்புகள் இருக்கும், 4 பண்புகள். அடுத்தது மூஜிசாத், அற்புதங்கள் இருக்கும். எனவே ஒருவரை நபியன் அடையாளப்படுத்துற பண்புகள் ஒன்று மூஜிசாத். மூஜிசாத்துக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? அற்புதங்கள். 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 ரைட். இப்ப சொல்லுங்க, இங்க ஏனே சில வார்த்தைகள் வந்திருக்கு, எங்களோட கைட்ல இருக்கிற வார்த்தை இல்லாத வார்த்தை இல்ல. கராமத் என்ற என்ன? வழிமாறுகளுக்கான வெளிமா வழிமார்களுக்கு அல்லாஹால வழங்கப்பட்ட ஒரு அருள், அல்லாஹுடைய ஒரு அருள் தான் அது. அதாவது சில நேரம் அவங்க துவா செஞ்சா அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்வான். நிறை நேசர்கள் அவங்க அந்த அளவுக்கு பேணுதலாக தன்னை வாழ்க்கை அமைச்சு, ஹலால் ஹராம் விஷயத்துல பேணுதல் இருந்தாலே போதும். ஹரால் விஷயத்துல பேணுதலாக இருந்து மிகவும் பேணுதலாக தன்னை வாழ்க்கை அமைச்சு வாழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய நேசர் எனக்கூடிய அந்த தன்மை அடைஞ்சு கொள்றான். அல்லாஹ் தஆலா அவங்களை கிஃப்டாக கொடுக்குறான். துவா செஞ்ச உடனே கபூலாகும். எனவே அது ஒரு அருள், அல்லாஹுடைய கராமத். நோய் வந்தா அவர் துவா செய்றார், குயிக்கா சுகமாகுது, அல்லாஹ்வுடைய அருள். அவரோட தேவைகளை ஈஸியா முடியுது. அப்ப இப்படி சில கராமத்துகள் அல்லாஹ் தஆலா வலிமார்களுக்கு கொடுப்பான். அவுலியா என்று சொல்லுவோம், அவுலியா வலி என்று சொல்லுவோம். அருள், அவுலியா வலி எல்லாம் உண்டுதான், ஒருமை பன்மை அதெல்லாம் உங்களுக்கு தவிர நீங்க எல்லாம் உண்டு விளைக்கணும். அவுலியா. சரி, அடுத்தது பாருங்க, 2வது ஜஹாலத். அப்ப இந்த கராமத் என்ற வார்த்தை எங்கட சிலபஸ்ல எங்க யூஸ் பண்ணப்பட்டு யாரு யாபமிக்கணும்? கராமத் என்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணப்பட்டு இந்த வலிமாற அவுலியாக்களை பத்தி எங்க பேசியிருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, குட். யூனிட் 2ல அதுலயும் 2.3ல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா என்ற பாடத்தை எடுத்து பாருங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய அகீதா. அதுல எங்கட அக்கீதா என்னன்னு சொல்லி வந்தீங்க. அதுல இந்த வழிமார்கள் சம்பந்தமாக நாங்க எப்படி அவங்களோட விடயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுல வழிகட்ட அக்கீதாய்க்கு வழிமார்களை கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு வைக்கிற வழிகட்டவர்களும் இருக்கிறான். எனவே எங்கட அக்கீதா என்ன, குர்ஆன் சொன்ன உண்மை என்ன சொல்லி, கராமத் என்றது வழிமார்கள் வழங்கப்பட்ட ஒரு அருள். அவங்களும் எங்களை மாதிரி மனிதர்கள், அவங்களுக்கு எந்த ஒரு சலுகை மார்க்கத்துல விசேட இதுவும் அப்படி ஒன்றுமே இல்லை. ரைட். எங்களை மாதிரி மனிதர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கராமத் என்ற அல்லாஹ்வுடைய அருள் வழங்கப்பட்டி, அவ்வளவுதான். அவங்கள வணங்குறது, அவங்களோட கபறுகளுக்கு போய் நின்று கொண்டு அவங்கள்ட்ட துவா செஞ்சு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தவறு, வழிகேடு. ஓகே, அடுத்தது 2வது ஜஹாலத். ஜஹாலத் என்ன சொல்லுங்க? மடமையுடையவர்கள். ரைட். ஜஹாலத் என்ற மடமை. அதாவது ஜஹாலத் என்ற என்னண்டா, இப்ப இந்த சொல்ல நீங்க ஞாபகப்படுத்தும். ஜாஹிலியா காலம் அப்படின்னு சொல்லுந்தானே. அப்படி என்ன ஜாஹிலியத் என்ற என்ன? ஜாஹிலியா காலம் என்ற என்ன? அறியாமை காலம். அறியாமை. அப்ப ஜாஹில், அபூ ஜஹில் என்றெல்லாம் அதான். அவனுடைய பேர் அபுல் ஹிக்கம், அறிவாளியின் தந்தை, புத்திசாலியில தந்தை அவருடைய பேர். நபியா அவங்களுக்கு அவர் நடந்து கொண்ட முறை, புத்தி இல்லாம அவர் நடந்து கொண்ட முறையால அபூ ஜஹில், மடை என்ற தந்தை என்று பேர் எடுத்தார். எனவே ஜஹாலத், ஜாஹில், மடமை. ஜஹாலத்னா மடமை. அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன், இல்ம் அலீம் அறிந்தவன். எனவே அது அல்லாஹ்வுடைய வாஜிபான சிஃபாத்து உண்டு. அலீமுன் அனைத்தையும் பூர்ணமாக அறிந்தவன். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பண்புக்கு எதிராக முஸ்தஹீலான பண்புல எப்படி வரும்? அனைத்தையும் அறிந்தவன் என்றா இங்கால எப்படி வரும்? முஸ்தஹீலான பண்பு போன கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். அறியாதவன். அறியாதவனுக்கு எப்படி சொல்லுவோம்? நான் அறிவில்லாதவனுக்கு எப்படி சொல்லுவோம்? மடையன் என்று சொல்லுவோமா இல்லையா?
ம். ஆஹ் இந்த ஜஹாலத் என்று அல்லாஹுக்கு இருக்க முடியாத முஸ்தஹீலான பண்புகள் உண்டு. தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு கெப் தந்திருக்கு. ஜஹாலத் என்றது முஸ்தஹீலான பண்பு, அல்லாஹுக்கு இருக்கவே முடியாத பண்பு. விளங்கியா சொல்ற? நான் படிச்சமே முஸ்தஹீலான பண்பு எத்தனைக்கு சொல்லுங்க. வாஜிபான பண்பு எத்தனை? 20. வாஜிப் 20, முஸ்தஹில் 20. அந்த 20ல உண்டுதான் இந்த ஜஹாலத், மடமை, ஜாஹில், மடையன் என்றது. எனவே அல்லாஹ் அப்படியான ஒருத்தன் அல்ல, அவன் அனைத்தையும் அறிந்தவன். எனவே வாஜிபான சிஃபாத்துல அது வரும். ஜஹாலத் என்றது முஸ்தஹில்ல வரும். அப்ப அது பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, 3வது இராதத். இராதத் என்ற என்ன? நான் சொல்லி தந்தேன். நாடுதல். நாட்டம். பேப்பர் 3 இதெல்லாம் பார்த்தனா நாட்டம் என்று சொல்லுவோம். முரீது நாடக்கூடியவன், இராதத் நாட்டம், முரீத் நாடக்கூடியவன். இஸ்லாம் என்றா இஸ்லாமிய மார்க்கம், முஸ்லிம் என்றா அந்த இஸ்லாத்தில் இருக்கிறவன், குஃபுர் இறை நிராகரிப்பு, காஃபிர் இறை நிராகரிப்பாளன், ஷிர்க் இணை வைப்பு, முஷ்ரிக் இணை வைப்பாளன் என்ற மாதிரி இராதத் நாட்டம், முரீத் நாடக்கூடியவன். இது ரெண்டும் அல்லாஹுடைய வாஜிபான சிஃபாத். அல்லாஹ் நாடக்கூடியவன். எனவே இது வாஜிபான சிஃபாத்துல வர விஷயம். போன பேப்பர் 3ல இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். அடுத்து விலாயத் என்ற என்ன? விலாயத் என்ற எங்கேயாச்சும் இந்த வார்த்தை எங்கட சிலபஸ்ல வந்தீக்கா? சவுண்ட காணல. புக்ல வரல சார். பொதுவாக பொறுப்பாக ஒரு பொறுப்பெடுக்கிறதுக்கு இந்த விலாயத்தின் வார்த்தை பல இடங்கள்ல யூஸ் பண்றேன். பொறுப்பெடுக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்றேன். இந்த வழி, இந்த திருமணத்தின் போது வழியாக வருவார் என்று சொல்ற அந்த வழி என்றது வழியாக வாரவருக்கு சொல்ற வழி என்று சொல்லி அவர் விலாயத் என்ற அந்த இதுல வாரார். சரியா? இது உங்களுக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. சட்ல போட்டியா பாவம் என்னன்னு பாவம். விலாயத்தண்டா பட்டம். சரி, நிறைய கருத்துகளுக்கு அடுத்து விலாயத், இந்த உதவிக்கும் விலாயத் என்று சொல்றேன். சரியா? நிறைய கருத்துகளுக்கு நீங்க அது தேவையில்லை, விடுங்க. ஏதும் ஸ்பெஷலான எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையான மாதிரி எதுவும் இருந்தால் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஏன்னா அதுக்கு நிறைய கருத்துகள் சொல்லும். அந்த வலி என்று சொன்னமே நாங்க மேல, வலி இந்த கராமத் உடையவர், அவரும் விலாயத் என்றதால் அல்லாஹுடைய மிக நெருக்கமானவர் என்ற அந்த அந்தஸ்து பெற்றார். அந்த விலாயத் என்ற அந்தஸ்தில் இருக்கிறார். அதனால நான் வலி. அவர் திருமணத்தில் ஒரு பெண்ணுக்கு சார்பாக பொறுப்பாக வாரார். எனவே அவரை வலி என்று சொல்றோம். அவரும் விலாயத் என்ற இதில் இருக்கிறார். அப்படி விலாயத் என்றது பல இடங்களுக்கு பயன்படுத்த இயலும். அடுத்தது மூஜிசாத். மூஜிசாத்னா உங்களுக்கு தெரியும் என்ன? அற்புதம், நபிமார்கள் வழங்கப்பட்ட அற்புதம். இது விளங்கிட்டு உங்களுக்கு 3வது கேள்விக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த ஆன்சருக்குரிய விளக்கங்கள். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி போமா? ஓகே சார். ஓகே சார். ரைட், 4வது கேள்வியை பாருங்க. அல்லாஹ் மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை அருளினார். அவற்றுள் சபூர் வேதம் அருளப்பட்ட நபி, சபூர் வேதம் அருளப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? இல்ல சார். இல்ல சார், இன்ஜில் வேதம். ரைட். சபூர் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டப்ப இந்த நபிமார்கள்ல? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சபூர் வேதம் வழங்கப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு.
சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். அது சின்ன ஒரு கேள்வி, உங்களுக்கு சின்ன வகுப்புலேருந்து நீங்க படிச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். சொல்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கன்றது பில. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? இஞ்சில். இஞ்சில் வேதம். ரைட், இஞ்சில். இஞ்சில் வேதம். அடுத்து இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியா பில? தௌராத். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத். தௌராத் வேதம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஹுஃபுகள். சுஹுஃப் என்று சொன்னா ஏடு, அதாவது ஏடுகள். நோட் பண்ணுங்க. சுஹுஃபுகள்னா அது வேதத்தில பேர் இல்ல, பொதுவாக ஏடுகள். அதாவது ஒரு பேர் குறிப்பிடப்படாத பொதுவா சுஹுஃப் என்று சொல்றோம். அவங்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஏடுகள், சுஹுஃபுகள், அதாவது ஏடுகள் தமிழ்ல. சுஹுஃப் என்ற அரபு வார்த்தை, ஏடுகள் தமிழ் வார்த்தை. எனவே அதுவும் பில. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்படல. அவங்களுக்கும் இந்த சுஹுஃபுகள் போல வஹி அறிவிக்கப்பட்டிருக்கும். சரியானே? அதுவும் இல்லை. அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும் சபூர் வேதம். எனவே 5வது இதுக்குரிய ஆன்சர். அப்ப இதுல சபூர் வந்துட்டு, இஞ்சில் வந்துட்டு, தௌராத் வந்துட்டு, இன்னொரு வேதம் எது மிஸ் ஆகுது? ஃபுர்கான் வேதம். ஃபுர்கான் வேதம் வழங்கப்பட்ட நபி யாரு? முகமது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதான் அல் குர்ஆன் என்று சொல்லுவோம். அரபு மொழியில் இருக்கிற அல் குர்ஆன். ரைட். இப்ப இதுல சொல்லுங்க, நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஸ்பெஷல் பேர் என்ன? ரூஹுல்லா. ரைட், ரூஹுல்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஸ்பெஷல் பேர் என்ன? கலீமுல்லா. கலீமுல்லா. எல்லாரும் சவுண்டும் வரணுமா வெளியில? நான் இப்ப திரும்ப திரும்ப கேட்கிற நோக்கம் டைமை வேஸ்ட் பண்றது இல்லை. உங்களை நல்லா இந்த இதை எடுக்கணும், நல்லா உங்களுக்கு ஞாபகம் நிக்கணும். அதுக்காக தான் கேட்குறேன். நீங்க படிக்கலாட்டியும் அப்படியே மைண்ட்ல சேவ் ஆகணும் சொல்லி சொல்லி. அதுதான் கேட்குறேன். கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கலீலுல்லா. அது கலீமுல்லா, இவங்க ஹலீலுல்லா. அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நஜியுல்லா. அடுத்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் படிச்சேமா இல்லே? சொல்லித்தரல நான். அது சிலபஸ் தேவையானது நான் சொல்லி தந்தேன். ஏன்னா அவ்வளவு உங்களுக்கு போதும். ஓகே. அப்ப ரைட், இவ்வளவும் இந்த கேள்வியில உங்களுக்கு போதுமானது. அதோட இதை சொல்லுங்க அப்போ. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம், அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் எந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க? பனு இஸ்ரவேலர்களுக்கு. ரைட். இங்க இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையிலேயும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையை சேர்ந்தவங்களா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையை சேர்ந்தவங்களா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையை சேர்ந்தவங்க. ஓகே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போதனையை சரியாக விளங்கி அவங்களோட இணைந்து கொண்ட சீடர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றோம்? ஹவாரியுன்கள். தமிழ் வார்த்தை விட சீடர்கள் என்று எழுதிக் கொள்ளும். அந்த ஹவாரியுன் என்றது தேஷ்மன் சீடர்கள். ரைட். அப்ப அந்த தூய இஞ்சில் அது காலப்போக்குல திரிபடைய செய்யப்பட்டுச்சு. அதுல கை வச்சு விளையாட்டு காட்ட தொடங்கிட்டான். அப்ப இந்த காலத்திலே பைபிள் என்றது அது தூய்மையான வடிவில், அது இவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி கொண்டது. சரியானே? எனவே தூய இஞ்சில் வேதத்தை பின்பற்றவங்க இஸ்லாத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனா அவங்க என்னதான் நெருக்கமாக இருந்தாலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்று அல் குர்ஆனை பின்பற்றாதவரை அவங்களை நாங்க முஸ்லீம் என்று சொல்லல. சரி, அப்ப இது ஓகே. 4வது ஓகே தானே? அடுத்த கேள்வி போமா? ஓகே சார். அடுத்த 5வது கேள்வி பாருங்க. ஓகே சார். 5வது கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட நூற்றாண்டு எது வரும்? இதுக்கு ஆன்சர்
கிபி 7. 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. Right. 7ஆம் நூற்றாண்டு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. சிலர் இதை வச்சு குழம்பி கொண்டிருக்கிற குழப்பம் அடைகிறதுக்கு இங்க ஒன்றுமே இல்லை. என்ன விஷயம் என்றா உங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப பார்த்து தான் வந்திக்கிறோம் அந்த ரிசாலத்துல 5வது பாயிண்ட் சுருக்கமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பிறந்தாங்க? 6ஆம் நூற்றாண்டு 6. ஓகே. அந்த ஆண்டு கிறிஸ்துக்கு பின் எத்தனையாம் ஆண்டு? 571. ரைட், 571. சரியா? சில இடங்கள்ல 570 என்னும் வரும். அது பிரச்சனை இல்லை. 570 சொன்னாலும் சரி, 571 சொன்னாலும் சரி, அதுல பிரச்சனை இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பு கிறிஸ்துக்கு பின் 571 என்று சொன்னா, இப்ப இந்த கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாம் நூற்றாண்டு பிறந்தார்கள் என்று வந்தா என்ன ஆன்சர் வரும்? 5ஆம் எத்தனையாம் நூற்றாண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று கேள்வி வந்தா என்ன ஆன்சர்? 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டு. இதுல ஒன்றுமில்லை குழப்பம் அடையுது. 5ஆ 6ஆ என்று குழப்பம் அடையுது. ஒன்றுமில்லை. விஷயம் என்னண்டா 571 5 முடிஞ்சு 500 முடிஞ்சு எத்தனையாவது 100ல இப்ப இருக்குது? 6வது. 6வது 100ல நிக்கி 500 முடிஞ்சு. எனவே 6வது 100வது ஆண்டு, 6வது 100 நோக்கி போய்கொண்டு 6ஆம் நூற்றாண்டு. 897 எத்தனாம் நூற்றாண்டு சொல்லுங்க? 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டு. 800 முடிஞ்சு 9ஆம் நூறுல இருக்கு. 9ஆம் நூற்றாண்டு. விளங்க சொல்ற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சாங்க எப்பண்டா? மரணம் சரி, மரணத்துக்கு முதல் இதே சொல்லுவோமே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க 571ல. சரி, நுபுவத் எப்ப கிடைச்சிக்கும் சொல்லுங்க? ரிசாலத் அல்லது எப்படி சொன்னாலும் ஓகே தான். சரி, நுபுவத் எப்ப கிடைச்சிக்கும் சொல்லுங்க? 610. என்ன மத்தவங்க சவுண்டா எத்தனையில கிடைச்சிக்கும்? 610. 610 அல்லது 11 பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. 610. ஏன் நீங்க யோசிங்க, நபி அவங்களுக்கு எத்தனை வயசுல நுபுவத் கிடைச்சு? 40. 40. அப்ப 571ல பிறந்த நபிக்கு 40 வயதுல நுபுவத் கிடைச்சு எத்தனை வயது எத்தனாம் ஆண்டு கிடைச்சிக்கும்? இதோட 40 கூட்டினா சரியானே? சரியா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? அதோட 40 கூட்டினா சரி. அப்ப 611 வரப்போகுது. அப்ப அது பிரச்சனை இல்லை. 1 2 இது செய்யறது. ஏனென்றா அது ஆண்டுல சில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு. எனவே 610 நாங்க மட்டும்தானே 610 சொல்லுவோம். 611 நீங்க சொல்லணும்னா சொல்லுவோம், பிரச்சனை. இப்ப அடுத்தது அதே மாதிரி சொல்லுங்க. அப்போ மரணம் நபி அவங்க மரணிச்சுப்பாங்க இப்ப சொல்லுங்க. எப்ப மரணம்? 63 வயதுல. 632. 63. 63 வயதுல மௌத்தானாங்கண்டா இந்த 571ஓட கூட்டினா சரி. இல்லாட்டி 610ஓட 40 வயதுல 610 இருக்கும் போது நபி அவங்க 40 வயது, அங்க 23 கூட்டும். அப்ப 632 என்று சொல்லுவோம். 633 என்று பெரும்பாலும் போடுறல. அதனால 632 தான் வரலாறுல பெரும்பாலும் வருது. மரணிச்சு 632. இப்ப குயிக்கா நீங்க சொல்லுங்க, நபி அவங்க பிறந்தது எத்தனையாம் நூற்றாண்டில் என்று கேட்ட என்ன ஆன்சர்? 6ஆம் நூற்றாண்டு. பிறந்தது 6வது நூற்றாண்டுல. நபி அவங்களை எப்ப நுபுவத் கிடைச்ச எத்தனாவது நூற்றாண்டுல? 7ஆம் நூற்றாண்டு. 600 முடிஞ்சு 7வது 100 போய்கொண்டு 610 பெய்த்து 7வது 100ல. எனவே 7வது நூற்றாண்டு. அடுத்து கிறிஸ்துவின் எத்தனையாம் நூற்றாண்டில் நபி அவங்க மரணிச்சாங்க? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. 600 முடிஞ்சு 7வது நூற்றாண்டு போய்கொண்டு 7ஆம் நூற்றாண்டு.
இப்போ விளையாட்டு உங்களுக்கு இந்த ஆண்டும் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மெதட்டை சொல்லிட்டேன். சும்மா கூட்டி பார்த்தாலே போதும். அங்கால இந்த பிறப்பு மட்டும் தெரிஞ்சிருந்தாலே அதை கூட்டி கூட்டி போனா சரி. அங்கால அந்த நூற்றாண்டு பார்க்குற மெதட் ரெண்டும் விளையாட்டு உங்களுக்கு. ஓ சார் ஓ விளங்கிட்டு. சார். ஓகே, இப்போ நான் எத்தனாம் ஆண்டுல இருக்கிறோம்? கிறிஸ்தீபன் 2026. 2026 எத்தனையா நூற்றாண்டு சொல்லுங்க. 21ஆம் நூற்றாண்டு. 20 100 வைத்து 10 100 தான் 1000, 20 100 தான் 2000. எனவே 2026 20 100 முடிஞ்சு 21வது 26 வருஷம் போய் 21வது. எனவே 21வது நூற்றாண்டு. அதனால நீங்க நியூஸ்ல அங்க இங்கெல்லாம் பார்ப்பீங்க இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படி அப்படி என்று சொல்லி. விளங்குதா? விளங்கிட்ட விஷயம்? ஓ சார். ரைட். இங்க கேள்வி 2021 வந்த 2வது கேள்வி பாஸ் வைப்ப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட நூற்றாண்டு கேட்டுக்கிறான். இப்ப சொல்லுங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் அருளப்பட்ட ஆண்டு எத்தனை சொல்லுங்க. ஆண்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 610ஆம் ஆண்டு. 610. 610. அதானே சொல்லுவோம் நுபுவத் கிடைச்சேன்டா என்ன. அப்பான் நபி அவங்களும் அல் குர்ஆன் அருளப்படுது. நபி அவங்க ஹிரா கோயில் இருக்கிறாங்க. ஜிபிலால் சம்பந்த அல் குர்ஆன் ஓதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிசாலத் அருளப்படுது, நுபுவத் கொடுக்கப்படுது, அல் குர்ஆன் அருளப்படுது. அதான் அல் குர்ஆன் அருளப்படுற, ரிசாலத் கொடுக்கப்படுறன்னு சொல்ற, நுபுவத் கொடுக்கப்படுறன்னு சொல்ற, நபியாக தெரிவு செய்யப்பட்டன்னு சொல்ற, எல்லாம் உண்டத்தான். அந்த ஹிரா கோயில் ஜிபிலால் சம்பந்த அந்த பதவியை கொடுக்குது. அப்ப அல் குர்ஆன் எப்போது அருளப்பட்டது? 610ஆம் ஆண்டு. இதான் அல் குர்ஆன் அருளப்பட்ட ஆண்டு. இப்ப அல் குர்ஆன் அருளப்பட்ட நூற்றாண்டு கேட்கல, ஆண்டு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? 610. 610ஆம் ஆண்டு. எத்தனையா நூற்றாண்டு கேட்டா இது எத்தனையா நூற்றாண்டு? 610. 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. இப்ப விஷயம் விளையிட்ட உங்களுக்கு ஏன் 7ஆம் நூற்றாண்டு ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, எனவே 5வது கேள்விக்கு 7வது ஆன்சர். ரைட். இப்ப 6ஆம் நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு என்ன குயிக்கா சொல்லுங்க. 6ஆம் நூற்றாண்டு பில அப்ப என்ன நிகழ்வு? நபி அவங்க பிறந்தாங்க. நபி பிறப்பு. கிறிஸ்தவன் 9ல நடந்து, 11 நடந்து, 12 நடந்து எல்லாம் இருக்கு சரியா. ஆனா எங்களுக்கு தேவையில்லை. அது டீப்பா போய் தெரியும் சிலபஸ், அது எங்களுக்கு தேவையில்லை. எனவே 9, 11, 12 எல்லாம் வருமா? வராது. அப்ப சிலவங்க நூற்றாண்டு கேட்டோம்னா ஆண்ட போடுற, ஆண்ட விட நினைக்கிற, ஆண்டு கேட்டா நூற்றாண்டு போடுற, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டு என்றா ஆண்டு, நூற்றாண்டுன்னா நூற்றாண்டு. ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் விளங்கணும். ஆண்டு எப்படி நூற்றாண்டு எப்படி சொல்றோம், எதை வச்சு சொல்றோம் என்ற விஷயம் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். சரியா? 5வது கேள்வி ஓகே உங்களுக்கு? ஓகே சார். ஓகே சார். ரைட். அப்ப எங்களோட டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் போய்த்து. அதனால இன்ஷா அல்லாஹ் 6வது கேள்வியிலிருந்து அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். அப்படியே படிச்ச கேள்வி தானே அவ்வளோ. இந்த 6வது கேள்வியும் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த 7வது 8வது ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. 7வது 8வது பார்த்தாச்சு. அங்கிட்டு மாதிரி வினாக்கள் வருது, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல இதையும் முடிச்சு போட்டு பேப்பர் 5 இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே. அடுத்த எஸ்ஏ. ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, எஸ்ஏ கேள்விகள் எல்லாத்தையும் செய்யுங்க, கட்டாயம் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டைம் வச்சு செஞ்சு பாருங்க. கைட் நோட்ஸ் இருக்கு, அழகான முறையில் பார்த்து நீங்க திருத்திக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.